ஆன்மீக பெரியவர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த அமைப்பில் குருவும் சீடரும் என்ற தலைப்பில் தொடர்ந்து நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இறையருளும் திருவருளும் கூடி வர நம்முடைய டாக்டர் அவர்களை முதலில் இறைவணக்கத்திற்கு அழைக்கின்றேன். நன்றி. நன்றி சார். இன்றைய பிரேயர் சாங் யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணத்திலிருந்து ஒரு குரு வாழ்த்து பாடல். கருணையின் திருவுருவே சர்க்குருவே, கடவுளை கண்டுணர்ந்த என் குருவே, சிவஞான நிலையான மெய்ப்பொருளே, சிரம் தாழ்த்தி பணிகின்றோம் குருஜியே. கருணையின் திருவுருவே சர்க்குருவே, கடவுளை கண்டுணர்ந்த என் குருவே, உமையாளினரும் பெற்ற உத்தமரே, ஒரு பாதி சிவனாடும் உன்னிடமே, யோக தாம ஜப சக்தி திருசக்தியே, நாளும் அதை தர வேண்டும் என் சித்தரே. வலியோரும் நலிந்தோரும் வாழ்வுயர நல்லதை தந்தருளும் சர்க்குருவே, சீடரெல்லாம் பணிந்துன்னை வணங்கிடவே, நேர்மிகு அருள் செய்யும் சர்க்குருவே. கருணையின் திருவுருவே சர்க்குருவே, கடவுளை கண்டுணர்ந்த என் குருவே, சிவஞான நிலையான மெய்ப்பொருளே, சிரம் தாழ்த்தி பணிகின்றோம் குருஜியே. கருணையின் திருவுருவே சர்க்குருவே, கடவுளை கண்டுணர்ந்த என் குருவே, விஞ்ஞானம் மெய்ஞானம் இரண்டரவே, விழியெங்கும் சிவஞானம் கலந்ததுவே, தவமோடு தியானித்து சொன்னவரே, தவறிகையே எனையாளும் சர்க்குருவே, உளமேதி நிறைந்தேறும் உபதேசம், உருகாமல் உருகி வரும் பக்திரசம், மனமகிழ அருளாசி தருபவரே, மாமணியே தேனுரையும் பூமொழியே. கருணையின் திருவுருவே சர்க்குருவே, கடவுளை கண்டுணர்ந்த என் குருவே, சிவஞான நிலையான மெய்ப்பொருளே, சிரம் தாழ்த்தி பணிகின்றோம் குருஜியே. கருணையின் திருவுருவே சர்க்குருவே, கடவுளை கண்டுணர்ந்த என் குருவே. நன்றி சார். நன்றி நன்றி. குருவும் சீடர்களும் என்ற தலைப்பை நான் முடிவு செய்த பொழுது ரொம்ப சிந்தனை செய்யாமல் செய்துவிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாரம் இந்த வாரம் எந்த குருவையும் சீடரையும் பற்றி நாம் சிந்திக்கலாம் என்றால் என்னுடைய மனக்கண்ணிலே பெரும் பட்டியல், நீண்ட பட்டியல் சென்று கொண்டே இருக்கின்றது. அதிலே யாரை எடுத்து பேசுவது, சிந்தனை செய்வது என்று ஒரு திக்குமுக்காடுகின்றேன். அத்தனை குரு பரம்பரை சிஷ்யர்கள்
நமக்கு முன்னே நமக்கு வழிகாட்டி சென்றுள்ளார்கள். அவ்வழியிலே இந்த வாரம் வைணவ பரம்பரையிலே ஒரு 3 குரு சிஷ்யர்களுடைய நிகழ்ச்சிகளை சிந்தனை செய்ய உள்ளேன். முதலிலே காஞ்சிபுரத்திலே ஒரு நிகழ்ச்சி. திருமழி இசை ஆழ்வார் அங்கே வசித்துக் கொண்டிருக்கின்றார். ஊருக்கு வெளிப்புறத்திலே ஒரு இடத்திலே ஒரு குளக்கரை இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஒரு பெருமாளுக்கு ஒரு சின்ன கோயில் இருந்திருக்கும். அந்த இடத்திலே அவர் வசிக்கின்றார். அவருக்கு ஒரு மாணவர் கணிக்கண்ணன் என்று பெயர். இந்த கணிக்கண்ணன் தினந்தோறும் காஞ்சிபுர நகரத்திற்கு வந்து தன்னுடைய குருவாகிய திருமழி இசை ஆழ்வார் பெருமாள் மேல் இயற்றிய பாடல்களை இனிது பாடி மக்கள் கொடுக்கின்ற பொருள்களை, உணவுப் பொருள்களையும் மற்றவற்றையும் வாங்கி கொண்டு பிச்சை எடுத்ததற்கு நாகரிகன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், நாகரிகமா சொல்லுகிறேன்னு வச்சுங்களேன். பிச்சை எடுத்து பொருள் ஈட்டி உணவு பண்டங்களை வாங்கி கொண்டு தன்னுடைய குருநாதரிடம் சென்று குருநாதர் உணவு ஒண்ணு கொடுப்பார். குருநாதர் பிச்சை எடுக்க மாட்டார். திருமழை இசை ஆழ்வார் அவருடைய அடியாராகிய கணிக்கண்ணன் ஊரெங்கும் சென்று தினமும் பிச்சை எடுத்து உணவை கொண்டு வந்து குருவுக்கு கொடுத்து விட்டு குருவுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து கொண்டிருப்பார். இப்படி நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த இடத்தை சுத்தம் செய்வதற்கும் மற்ற பணிகளுக்கும் நீர் கொண்டு வருவதற்கு, குடத்திலே தண்ணீர் கொண்டு வந்து வைப்பதற்கு எல்லாவற்றிற்குமாக அங்கே ஒரு வயதான மூதாட்டியாரும் பணி செய்து கொண்டிருந்தார் திருமழை இசை ஆழ்வாருக்கு. ஒரு நாள் திருமழை இசை ஆழ்வார் கண்ணை திறந்து பார்க்கின்றார். இந்த மூதாட்டி இருக்கின்றார். யாரம்மா நீ என்று கேட்க, நான் தான் உங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றேன், பல வருடங்களாக நான் செய்து கொண்டிருக்கின்றேனே, நீங்கள் என்னை நோக்கவில்லையா என்று கேட்கிறார். திருமழை இசை ஆழ்வாருக்கு அத்தனை நாட்களாக அவருடைய கண்ணிலேயே படவில்லை. அங்கே ஒரு வயதான மூதாட்டியார் முதுகு வளைந்து தலைமயிர் நரைத்து பல் விழுந்து இருந்த நிலையிலும் தனக்கு தொண்டு புரிந்து கொண்டிருக்கின்றார் என்பது அவர் மனதிலே படவில்லை. அது தியானத்திலே இருப்பவர்களுக்கு இவ்வாறு நிகழ்ச்சிகள் நடப்பது உண்டு. உடனே பெரும் கருணையுடன் திருமழை இசை ஆழ்வார் அந்த மூதாட்டியரை ஆசீர்வதிக்க அடுத்த கணம் அவர் ஒரு இளமையான மிக அழகான பெண்மணியாக மாறிவிட்டார். நாட்டின் உள்ளே செல்கின்றார். அரசனுடைய பல்லவராய மன்னன் அரசனுடைய கண்களிலே படுகின்றார். இத்தனை அழகான ஒரு பெண் நம்ம நாட்டில் நான் இதுவரை பார்த்ததில்லை என்று உடனேயே காதல் கொண்டு திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய அரண்மனையிலே வைத்துக் கொள்கின்றார். அக்காலத்திலே அரசர்களுடைய அரண்மனையிலே பல மனைவிமார்கள் இருப்பார்கள். அத்துடன் சேர்ந்து இவரும் சேர்ந்து விட்டார். நாளாக ஆக ஒரு பெண்ணினுடைய அழகு குறைகின்ற பட்சத்திலே இப்பெண்மணிக்கு இன்னும் அழகு அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அரசன் ஆர்வ மிகுதியினால் அவளை பார்த்து கேட்டே விட்டான், உனக்கு என்ன ஒரு தெய்வீக அழகு பொலிவு அதிகரித்து கொண்டிருக்கின்றது, தினமும் ஏன் இப்படி நடக்கின்றது என்று கேட்க, ஐயா, நான் குளக்கரையிலே கோயில் ஆண்ட ஒரு பெரியவர் இருக்கின்றார். அவருக்கு நான் பணிவிடை செய்து கொண்டிருந்தேன். அவர் ஒரு நாள் என்னை பார்த்து ஆசீர்வாதம் சொன்னார். நான் இப்படி இளமையாக மாறிவிட்டேன், என்னை நீங்கள் மணந்து கொண்டீர்கள். அவர் எங்கே இருக்கின்றார் என்று சொல்ல, தினமுமே நம்முடைய அரண்மனை தெருவிலே ஒரு பிச்சை எடுத்துக் கொண்டு வருவாரே கணிக்கண்ணன், அவரும் அவருடைய பணிவிடை செய்து கொண்டிருக்கின்ற சீடர் தான். அந்த சீடரை கேட்டால் தெரியும் என்று அப்பெண்மணி சொல்ல, அச்சமயத்திலே நம்முடைய கணிக்கண்ணன் திருமிழை இசை ஆழ்வார் பாடிய பாடல்களை பாடிய வண்ணம் பிச்சை எடுத்துக்கொண்டு வருகின்றார். அரசன் அரண்மனையிலே இருந்து அவனை உள்ளே
கணிக்கண்ணனை உள்ளே கூப்பிட்டு, உன்னுடைய ஆழ்வாரை இங்கு அழைத்து கொண்டு வந்து என்னை ஆசீர்வதிக்கும்படி செய் என்று சொல்கின்றார். கணிக்கண்ணன் சிரித்துக் கொண்டே, என்னுடைய ஆழ்வார் இங்கு வரவும் மாட்டார், உம்மை ஆசீர்வதிக்கவும் மாட்டார் என்று சொல்ல அரசனுக்கும் பெரும் கோபம். சரி, வந்துதான் ஆசீர்வதிக்க வேண்டாம், ஆழ்வார் இப்பொழுது பெருமாள் மேல் பாடிய பாடல்களை நீ பாடுகின்றாயே, அந்த மாதிரி என் மேல் நீ அவரை பாட சொல்லி அதை நாளை வந்து இங்கே நீ பாடு என்று கேட்கின்றார். கணிக்கண்ணன் அதற்கு மறுக்கின்றார். என்னுடைய ஆழ்வார் பெருமாளை தவிர மற்றவர்கள் மேலே பாட மாட்டார். நானும் அவர் பாடிய இறைவன் மீது பாடிய பாடல்களை தவிர மனிதர்கள் மேல் நானும் பாட மாட்டேன், இது நடக்காத வேலை என்று கோபமாக சொல்லிவிட்டு திரும்புகிறார். மன்னனுக்கு பெருங்கோபம். நம்முடைய நாட்டிலேயே நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக எதிர்த்து ஒருவன் பேசுகின்றானே என்று சொல்லி அங்கிருந்த அலுவலர்களை கூப்பிட்டு, அரண்மனை அலுவலர்களை கூப்பிட்டு, காவலர்களை கூப்பிட்டு, இவனை இப்பொழுதே காஞ்சிபுரத்திலிருந்து நாடு கடத்தி விடுங்கள் என்று ஆணையிடுகின்றான் பல்லவராயன். கணிக்கண்ணன் சிரித்துக் கொண்டே, மன்னரே, இந்த உலகத்திலே உன்னுடைய நாடு மாத்திரமா இருக்கின்றது, உன்னுடைய நகரத்தை விட்டு நான் வெளியே சென்றால் எத்தனையோ நகரங்களும் நாடுகளும் இருக்கின்றன, அங்கே நான் வாழ்ந்து கொள்வேன், உன்னுடைய நாடும் உன்னுடைய நகரமும் எனக்கு முக்கியமல்ல என்று சொல்லிவிட்டு, நீர் என்ன என்னை நாடு கடத்துவது, நானே இப்பொழுதே போகின்றேன் என்று சொல்லி காஞ்சிபுரத்தை விட்டு கிளம்புவதற்கு முடிவு செய்கின்றார். நேராக தன்னுடைய குருவாகிய திருமழி இசை ஆழ்வாரிடம் வருகின்றார். நடந்ததை சொல்லி, ஐயா, நான் காஞ்சிபுரத்தை விட்டு போகின்றேன், மன்னன் என்னை இந்த நாட்டில இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டான் என்று சொல்லி விடை பெற்று கொண்டு, அவருக்கு என்ன ஒரு வீடியோ காலி பண்ண போறாரு, ஒரு டிராக்டர் ஒரு லாரியா புக் பண்ணணும் ஷிஃப்டிங்க்கு, ஒண்ணுமே இல்லையே, ஒரே ஒரு பையில ஏதோ மூட்டை முடிச்சுகள் வச்சிருந்திருப்பாரு, அந்த பையை தோளிலே வைத்து கொண்டு கணிக்கண்ணன் காஞ்சிபுரத்தை விட்டு கிளம்பி விட்டார். கொஞ்ச தூரம் போயிருப்பார், ஒரு கண்மறைவு தூரத்திற்கு போயிருப்பார். இங்கே இந்த பெருமாள் கோயிலிலே ஆழ்வார் அமர்ந்திருந்தார் அல்லவா, திருமழியாச ஆழ்வார், மனதிலேயும் எப்பொழுதுமே தன்னுடைய சீடன் கணிக்கண்ணனையே நினைத்துக் கொண்டிருப்பார். அவனுடைய பிரிவை அப்பொழுதுதான் அவர் உணர்கின்றார். கணிக்கண்ணன் இல்லாமல் நான் இந்த ஊரில் எதற்கு இருக்க வேண்டும், என்னுடைய சீடனே இல்லாத பொழுது நான் எதற்கு என்று சொல்லி, அவர் தனக்கு சீடனுக்காக ஒரு பைய ஒரு தாம்பாலம் ஏதாவது இருந்திருக்கும், ஏன்னா குருவுக்கு பிச்சை எடுப்பதற்கு தேவைப்பட்டிருக்கு, குருவுக்கு அதுவும் தேவையில்லையே, அப்படி துண்டு எடுத்து தோல்ல உதறி போட்டாரு, நான் கிளம்புகிறேன் என்று சொல்லி, நம்முடைய குருவும் இப்பொழுது சீடன் இல்லாத ஊரிலே நான் இருக்க மாட்டேன் என்று முடிவு செய்து எழுந்திருக்கின்றார். எழுந்தவுடன் என்ன தெரிகின்றது என்றால், அவர் அமர்ந்திருக்கின்ற இடத்திற்கு அருகே ஒரு சிறிய பெருமாள் கோயில் இருக்கின்றது அல்லவா, அந்த பெருமாள் கோயிலே பெருமாள் உள்ளார இருப்பார் அல்லவா, அந்த பெருமாள் கண்களிலே பட்டார். இவர் மாத்திரம் போக வேண்டியதான ஊரை விட்டு, இவருடைய சீடர் போகின்றார் என்றால், கணிக்கண்ணன் போகின்றார் என்றால், குருவாகிய திருமழை இசை ஆழ்வாரும் போக வேண்டியதானே. இவருக்கு இருக்கிற ஒரு குறும்பு பாருங்க, என்னுடைய சீடன் போறான், நான் போறேன், பெருமாளே உனக்கு இன்னுங்க என்ன காஞ்சிபுரத்துல வேலை, நீனும் கிளம்பு அப்படின்னு பெருமாளை பார்த்து சொல்கின்றார். என்ன சொன்னார், கணிக்கண்ணன் போகின்றான், ராஜா கூட தகராறு, கோச்சிக்கிட்டான், எங்கிட்டையும் சொல்லிட்டு கணிக்கண்ணன் போகின்றான், காஞ்சிபுரத்தை விட்டு போகின்றான், தாமரும் பூங்கச்சி மணிவண்ணா, கட்சினா காஞ்சிபுரம், நல்ல வாசனை தருகின்ற பூக்கள் நிறைந்த சோலைகள் நிறைந்த இந்த காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற மணிவண்ணா பெருமாளே, காமரும் பூங்கச்சி மணிவண்ணா, அங்க அவர் இருந்த இடத்துல இருந்த கோயிலிலே பெருமாள் கடந்த வண்ணம் இருக்கின்றார். பெருமாளுக்கு நிலைகள் நிறைய இருக்குல்ல, அமர்ந்த நிலை, கடந்த நிலை, நின்ற நிலைன்னு.
அதிலே படுத்திருக்கிறார் சயன நிலை. நீ இங்கு கிடக்க வேண்டாம், இந்த கோயிலை நீ எப்ப நீ படுத்தே இருக்கிறிய, நான் பாட்டு பாடுறதை கேட்டுக்கிட்டு நீ இருக்க வேண்டாம், கிடக்க வேண்டாம், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், நீ படுத்துட்டு இருக்க வேண்டாம். திடீர்னு கண்ணை முடிச்சார் பெருமாள். என்னது குரு நம் திருமலை நம்முடைய ஆழ்வான் நம்மள படுத்திருக்க வேண்டாம்னு சொல்றானே, என்ன பண்றது? கிடக்க வேண்டாம்னு சொன்னா என்ன பண்றதுன்னா, துணி ஒன்றி சென்னா புலவோன் யான் செல்கின்றேன். சென்னா புலவோன், செம்மையான நாவை உடைய, அதாவது பாக்கல் செய்கின்ற புலவனாகிய நான் இந்த ஊரை விட்டு போகின்றேன். துணி ஒன்றி சென்னா புலவோன் யான் செல்கின்றேன், நான் போகின்றேன். அப்போ உனக்கு இங்க என்ன வேலை? நீ நீ நீனும் போ, நீனும் கிடக்க வேண்டாம், கிளம்பு. நீயும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு கடவுளுக்கு, பெருமாளுக்கு. என்ன அப்படின்னா, நீ கிடக்க வேண்டாம், எழுந்திரி, என் கூட வா அப்படின்னு சொல்ல வேண்டாம். நீனும் ஒரு பைய தூக்கிட்டு வான்னு சொல்ல வேண்டியது என்ன? மணிவண்ணன் ஒரு பைய தூக்கிட்டு போறான். கணிக்கண்ணன் ஒரு பைய தூக்கிட்டு போறான். நானும் ஒரு பைய தூக்கிட்டு போறேன். நீனும் ஒரு பைய தூக்கிட்டு வான்னு சொல்லல. பெருமாள் என்ன தூக்கிட்டு வர சொன்னாருன்னா, சென்னா புலவோன் யான் செல்கின்றேன், நீயும் உந்தன் பைநாகப்பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னாரு. அது என்ன பைநாகப்பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னா, பைநாகம் என்றால் பையும் பல நாக்களையும் உடைய பாம்பு. இங்கே 5 தலையை உடைய ஆதிசேஷனை குறித்தது. பெருமாள் எங்கே படுத்திருப்பார்? ஆதிசேஷன் மேலே படுத்திருப்பார். அதனாலே நீ பெருமாளே நீ செல்ல வேண்டும் என்றால் உனக்கு முன்னாலே அங்கே ஆதிசேஷன் வர வேண்டுமே. ராமாயணம் படிச்சிருக்கோம் தெரியும். ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் லக்ஷ்மணன். அதனால்தான் எங்கே கடவுள் பெருமாள் சென்றாலும், ராமன் சென்றாலும் லக்ஷ்மணன் கூடயே இருப்பார். ராமாயணத்துல கதை முடிகிறப்ப யாருடைய அவதாரம் எப்பொழுது முடிகிறது அப்படிங்கிறப்ப, ராமருக்கு முன்னால லக்ஷ்மணனுடைய அவதாரம் முடிவடையும். ஏன் அப்படின்னா, லக்ஷ்மண் அவதாரம் முடிந்த பிறகுதான் அவர் மீண்டும் ஆதிசேஷனாகி வைகுண்டத்திலே பெருமாள் வருவதற்காக காத்திருப்பார். தனியாக அந்த சிங்காசனம் அமைந்து காத்திருக்க பின்பே ராமர் வருவார். அதனால ஒரு இடத்துக்கு போவதற்கு முன்னாலே லக்ஷ்மணன் அங்க வந்தாக வேண்டுமே. அதனால அதே மாதிரி நீ கிளம்புவதற்கு முன்னாலே நீ உன் கூடியே இருக்கின்ற உன்னுடைய ஆதிசேஷனையும் அழைத்துக்கொள் என்று நம்முடைய திருமழிசை ஆழ்வார் பாடினார். அந்த ஆதிசேஷனும் ஒரு சிறப்புடைய ஒரு இதுதான். எப்படின்னா, எங்கே பெருமாள் போற கதை தான். இப்ப எங்கே பெருமாள் போகின்றாரோ அங்கே எல்லாம் இருந்து அவருக்கு ஏற்றபடி பணிவிடை செய்வது அந்த பாம்பினுடைய உரிமை. சென்றால் குடையாம்னா எங்க போனாலும் வெயில இருக்குமா, சரி மழை பெய்யுமா, கொடையா பிடிச்சுக்கிட்டு அந்த பாம்பு என்ன பண்ணுமா, அப்படியே படம் அடிச்சு பெருமாள் தலைக்கு மேல வச்சு நிழல் கொடுக்கும். இல்லைன்னா தண்ணி படாம கொடை மாதிரி இருந்து கொள்ளும். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம். எங்கேயும் நான் செல்லவில்லை, நான் இங்கே அமர்ந்து இருக்கிறேன் பெருமாள் சொன்னார்னா உடனே தன்னுடைய உடம்பை மடிச்சு ஒரு சீட்டை உண்டாக்கி சிங்காசனமா பெருமாளை இங்க உட்காருங்க. இருந்தால் சிங்காசனமாம். நின்றால் மரவடியாம். உட்காரவும் இல்லை, படுக்கவும் இல்லை, நிக்க போறேன் அப்படின்னா என்ன செருப்பா வச்சுக்கோங்க. நின்றால் மரவடியாம். நீள்கடலுள் என்றும் புனையாம். பார்க்கடல்ல படுத்திருக்காரு. எதுல படுத்திருக்காரு? புனை. இதுலதான் பாம்பு மேலதான் படுத்திருக்காரு. நீள்கடலுள் என்றும் புனையாம். அணி விளக்காம். இருட்டு வெளிச்சம் ஒண்ணுன்னா என்ன பண்ணும்? இந்த பாம்பு தன்னுடைய நாகரத்தினத்தை கக்கி அங்கே வெளிச்சத்தை உண்டாக்கி பெருமாளுக்கு துணையோடு இருக்கும். அணி விளக்காம். பூம்பட்டாம். குளிருதுன்னு வச்சுங்க பெருமாளுக்கு. என்ன பண்ண, அது இருக்கிற தண்ணி இருக்கிற இடத்துல தானே அவர் இருக்காரு. பால் கடல்ல குளிர்காலம் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்தா என்ன பண்ண, உடம்பு மேல பட்டாடையாக போத்தி கொள்வதற்கு அதே பாம்பை பயன்படுத்திக்கலாம். பூம்பொட்டாம். புல்கும் அணையாம். ராத்திரில தூங்குறாரு, பக்கத்துல படுத்திருக்கிறதுக்கு என்ன ஒண்ணு, கையை போட்டுக்கிறதுக்கு ஒண்ணு வேணுமே அப்படின்னா புல்கும்னா அணைப்பதற்கு. பொருந்துற புல்லுகள்னா புல்லுதல்னா அணைத்தல்னு பேரு. புல்கும் படுத்துக் கொள்வது அணைத்துக் கொள்வதற்காக பக்கத்திலே நீ படுத்திரு. புல்கும் அணையாம். திருமாலுக்கு அரவு. திருமாலுக்கு இந்த பாம்பு மாதிரி எல்லாமே இந்த பாம்பு தான். சென்றால் குடையாம், இருந்தால்
சிங்காசனமாம் நின்றால் மரவடையாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் புனையாம் திருமார்க்கு அரவு. இப்படி இந்த இந்த பாம்பு இல்லாமல் பெருமாள் போயிட முடியாது இல்லையா? அதனால நம்முடைய ஆழ்வார் என்ன பண்ணாரு, அந்த பாம்பையும் பார்த்து பாம்பையும் தூக்கி கொண்டு நீங்க கிளம்புங்க. கணிக்கண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணி ஒன்றி சென்னா புலவோன் யான் செல்கின்றேன், நான் கிளம்புறேன். அதனால நீயும் உந்தன் பைனாக பாயை சுருட்டி கொண்டு நீயும் கிளம்பு என்று பெருமாளுக்கு உத்தரவிட்டார். இத்தனை பேரும் இப்ப கணிக்கண்ணன் போக, ஆழ்வார் போக, பெருமாள் போக, ஆதிசேஷன் போக, இன்னும் ஒண்ணுதானே அந்த குடும்பத்துல ஒண்ணு இருக்கு. யாரு? மகாலட்சுமி. லட்சுமி பார்த்தா, ஐயோ இவங்க எல்லாரும் போயிட்டாங்க, நாம தானே இருந்து என்ன பண்றது இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமியும் கிளம்பி விட்டார். காலையில இந்த நிகழ்ச்சி நடந்தது. மதியம் லட்சுமியும் கிளம்பியாச்சு. ஸ்ரீதேவி விடைபெற்று சென்று விட்ட ஊரிலே யார் குடியேறுவார்கள்? மூதேவி குடியேறுவார்கள். உடனேயே அந்த காஞ்சிபுரம் நகரம் பொலிவெழுந்து ஒளியெழுந்து மாறிவிட்டது. ஏன் இந்த நகரம் இப்படி இருக்கின்றது என்று அரசன் கேட்க, எல்லோரும் இந்த மாதிரி நீங்கள் கணிக்கண்ணனை நாடு கடத்தினீர்கள், கணிக்கண்ணன் செல்ல ஆழ்வார் செல்ல, ஆழ்வார் செல்ல பெருமாள் செல்ல, பெருமாள் செல்ல ஆதிசேஷன் செல்ல, ஆதிசேஷன் செல்ல மகாலட்சுமியும் சென்று விட்டார்கள், நாடு இப்படி ஆகிவிட்டது என்று சொல்ல, அரசன் தன் குற்றத்தை உணர்ந்து வேகமாக ஓடி போய் மகாலட்சுமியினுடைய காலிலே, எல்லாருக்கும் இவங்க தானே முக்கியம், செல்வம் தானே முக்கியம், மங்களம் தானே முக்கியம், கடவுளிடம் சென்று அம்மா நீங்க இருங்கள், நான் தெரியாம சொல்லிவிட்டேன் என்று சொல்ல, இல்லை இல்லை நான் இருப்பதற்கு இல்லை, பெருமாள் இருந்தால் தானே நான் இருக்க முடியும், அவரை கும்பிட்டு கூப்பிடு என்று சொல்ல பெருமாளிடம் போனான் அரசன். பெருமாள் பார்த்தார், நான் என்ன செய்வது, ஆழ்வார் தான் என்னை பார்த்து கணிக்கண்ணன் போகின்றான் காமரும் பூ கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் விழுந்திரி பாயை சுருட்டிக்கிட்டு பாம்பை சுருட்டிக்கிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டாரு, இனிமே அவர் உத்தரவு கொடுத்தாதான் நான் அதை மாற்ற முடியும் என்று சொல்ல, பல்லவராய மன்னன் இப்பொழுது நேராக ஆழ்வாரிடம் வர, ஆழ்வாரும் கையை வைத்து விட்டார். எனக்கு சீடன் தான் முக்கியம், சீடனை நீ உன் நாடு கடத்தி விட்டாய், சீடன் திரும்பி வந்தால்தான் நானும் திரும்பி வர முடியும் என்று சொல்ல, மன்னன் கணிக்கண்ணன் காலிலே போய் விழுகின்றார். விழுந்து தெரியாமல் செய்து விட்டேன், இப்பொழுதுதான் உங்களுடைய பெருமை எனக்கு 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 புரிய ஆரம்பிக்கின்றது, தயவு செய்து என்னை மன்னித்து திரும்பவும் காஞ்சிபுரத்திற்கு வந்து சேருங்கள் என்று சொல்ல, கணிக்கண்ணன் சம்மதித்து திரும்பினான். தன்னுடைய குருவை பார்த்து, ஐயா இவர் மன்னிப்பு கேட்டு விட்டார், நான் திரும்பி காஞ்சிபுரத்துக்கு செல்கின்றேன் என்று திரும்ப, கணிக்கண்ணன் திரும்பி விட்டானே என்று ஆழ்வாரும் திரும்புகின்றார். இப்ப பெருமாள் வழியில பெருமாள் இருக்கிறாரு, ஆதிசேஷன் இருக்காங்க, பார்வதி எல்லாரும், மகாலட்சுமி இருக்காங்களே, அவங்கள பார்த்து கூப்பிட்டார். முன்னால் எப்படி கிளம்புவதற்கு ஒரு பாட்டு பாடினாரோ அதை அப்படியே திருப்பி போட்டு இப்பொழுது காஞ்சிபுரத்திற்கு திரும்பி வருவதற்காக ஒரு பாட்டை பாடினார் நம்முடைய திருமழை இசை ஆழ்வார். அது என்ன அப்படின்னா, அப்படியே அந்த பாட்டை எப்படி ரசிக்கலாம் பாருங்க. இப்ப 2 வார்த்தை தான் மாத்தினார். அதுல கணிக்கண்ணன் போக்கொழிந்தான், கணிக்கண்ணன் போகின்றான் என்று முன்னால சொன்னார்ல, இப்ப கணிக்கண்ணன் போக்கு ஒழிந்தான், போறதை விட்டு விட்டான், காஞ்சிபுரத்தை விட்டு போறதை விட்டு விட்டான். கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும். இத்தனை நாள நீ சைன நிலையில தான் நீங்க படுத்திருந்த, நான் முன்னால கிடக்க வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப மாத்திக்க பரவாயில்ல, சீடன் வந்துட்டான்னு அப்புறம் என்ன எல்லாத்தையும் மாத்த வேண்டியதான், நம்ம நீ கிடக்க வேண்டும், இங்கே படுத்து கிடக்கணும். துணி ஒன்றி சென்னா புலவோன் யான் செல் ஒழிந்தேன், யானும் செல்கின்றேன்னு முன்னால சொன்னாரு, இப்ப என்ன சொன்னாரு, நானும் செல்வதை ஒழிந்தேன், அப்படின்னா செல்லல, நான் இங்கே இருக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். யா துணி ஒன்றி
துணி ஒன்றி சென்னா புலவோன் யான் செல் ஒழிந்தேன், நீயும் உந்தன் பைனாகப்பாய் விரித்துக்கொள். அப்ப பெருமாள் என்ன சொன்னாரு? உன்னுடைய பாம்பை நீ சுருட்டி அக்குல வச்சுட்டு கிளம்புனார்ல. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, நீயும் உந்தன் பைனாகப்பாய் விரித்துக்கொள். நீ கடப்பதற்கு நீ கடந்தா பாயா இருக்கிறது அந்த பாம்பு, அந்த அந்த அரவு தானே, அந்த பாம்பு தானே. இப்ப நீ அதை விரிச்சு போட்டு அதுல நீ படுத்துக்கொள். கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணி ஒன்றி சென்னா புலவோன் யான் போக்கொழிந்தேன், நீயும் உந்தன் பைனாக பாயை விரித்துக்கொள் என்று ஆழ்வார் பாடி காஞ்சிபுரத்திற்கு வர பெருமாளும் அந்த ஆதிசேஷனும் அதற்கு பின்னாலே லட்சுமியும் திரும்பியும் காஞ்சிபுரம் நகர் வந்து குடியேறினார்கள். இந்த அதற்குள்ளார ஒரு ராத்திரி ஆயிட்டுது. ஒரு ராத்திரி தங்கி மறுநாள் காஞ்சிபுரத்திற்கு திரும்பி வருகின்றார்கள். அவர்கள் அந்த ஓர் இரவு தங்கியிருந்த காஞ்சிபுரத்திற்கு அருகிலே அந்த இடம் இன்னும் இருக்கின்றது. அந்த இடத்திற்கு பேர் ஓர் இரவு இருக்கை. இப்ப சுருக்கமா ஒரிக்கைன்னு பேர் அந்த ஊருக்கு. ஓர் இரவு இந்த குடும்பம், இந்த பெரும்பாலும் ஆண்டா அடியாரும் குருவும் இருந்த இடத்திற்கு பேரு ஓர் இரவு இருக்கை, ஒரிக்கைன்னு பெயர். நாம் பார்க்க வேண்டிய இடங்களிலே முக்கியமானது இந்த 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 ஒரிக்கை. அதனாலதான் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற பெருமாளுக்கு ஒரு பெயரும் இருக்கு, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். எப்படி ஆழ்வார் என்ன சொன்னாரோ அடியார் சொன்னபடி ஆழ்வார், ஆழ்வார் சொன்னபடி பெருமாள்னு செய்ததாலே அந்த கடவுளுக்கும் பெயர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். நம்ம சமஸ்கிருதத்துல அதுக்கு எதோகாரி, சொன்னது செய்யறதுக்கு எதோகாரி என்று சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அது பெருமாளுக்கும் பெயர். இப்படி ஒரு இந்த நிகழ்ச்சியிலே 2 பேர் வருகின்றார்கள், திருமழிசை ஆழ்வார், கணிக்கண்ணன். எத்தனை ஒரு 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 பாசமும் அன்பும் அந்த சீடனுக்கு குருவின் மேல் இருக்கிறதும், அந்த குருவுக்கு சீடன் மேல் இருக்கிறதும் இருந்தால், சீடன் குரு மேல் வைத்திருந்தது நம்பிக்கை. இறைவனை ஒண்டிதான் அவர் பாடுவார், அவர் பாட்டை தவிர நான் வேற பாட்டை நான் பாட மாட்டேன் என்று குரு இங்க வரமாட்டார் என்று ஒரு மரியாதையும் மதிப்பையும் குரு மேல் அந்த சீடன் வைத்திருந்ததும், சீடன் இல்லாத இடத்திலே நான் இருக்கவே மாட்டேன். பெருமாள் என்ன பெருமாள், பெருமாளை விட்டு போக மாட்டேன்னு பெருமாளை அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெருமையை அந்த சீடனுக்கு கொடுத்த அந்த குரு. இருவரிலே யாருடைய பக்தியும் யாருடைய பாசமும் அன்பும் பெரியது, யார் மேல் வைத்திருக்கின்ற பாசமும் மரியாதையும் அன்பும் பெரியது என்பது விடை கூற முடியாத அளவிற்கு நமக்கு ஒரு பிரமிப்பை ஊட்டுகின்ற, சிந்தனையிலே ஒரு இன்பத்தை ஊட்டுகின்ற இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் என்றுமே மறக்க முடியாத ஒன்று இந்த வைணவ பரம்பரையிலே. இரண்டாவது, ராமானுஜர். இவருடைய குரு, அதிலேயே ஒரு சிக்கல் வருகின்றது. ஆளவந்தார் அந்த சமயத்திலே வைணவ பிலாசபியிலே மிகவும் தலைமை வாய்ந்தவர், பேரறிஞர். அவர் வசித்தது ஸ்ரீரங்கத்திலே, திருவரங்கத்திலே. ஒரு முறை காஞ்சிபுரத்திற்கு வருகின்றார். எல்லாமே காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம் எல்லாமே சப்போஸ் டு பி ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் வைஷ்ணவிசம். அங்கே காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாளை வணங்குகின்றார். அடியார்கள் கூட்டத்திலே ஒரு இளைஞர் ராமானுஜரை பார்க்கின்றார். பார்த்துவிட்டு அவருடைய தேஜஸையும் முக அமைப்பையும் பார்த்துவிட்டு, இவனே பிற்காலத்திலே அடியவர்களுக்கு தலைவனாக இருந்து வைணவ கோட்பாடுகளை நிலைநாட்டுவதற்கு தகுதியானவர் என்று இவருக்கு மனதிலே படுகின்றது. அங்கிருந்த பெரியவர்களை பார்த்து, இவரை தன்னுடைய தரிசனத்திற்கு பிற்காலத்திலே அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு ஸ்ரீரங்கம் சென்று விட்டார். ஸ்ரீரங்கம் சென்ற பிறகு ஆளவந்தார் நோய்வாய்ப்பட்டு படுக்கையுற்றார்.
ராமானுஜரை தம்மிடம் அழைத்து வரும்படி பெரிய நம்பியை காஞ்சிக்கு அனுப்பினார். பெரிய நம்பி ஆளவந்தாருடைய சீடர்களிலே மிக 5 பெரும் சீடர்கள் அவருக்கு, அதிலே முக்கியமான சீடர் அவர். பெரிய நம்பியை காஞ்சிபுரத்திற்கு அனுப்பினார். அவரும் காஞ்சிபுரத்திற்கு வந்து ராமானுஜரை சந்தித்து இவ்வாறு ஆளவந்தார் உங்களை பார்ப்பதற்கு விழைகின்றார் என்று சொல்ல அப்படியே ராமானுஜருக்கு பெரும் மகிழ்ச்சியும் புல்லரிப்பும். ஓ, அவ்வளவு பெரிய ஆளவந்தார் நம்மை பார்க்க அவர் அழைத்து ஆள் அனுப்பி இருக்கின்றாரே என்று சொல்லி அங்கிருந்து வேகமாக காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்திற்கு வேகமாக கிளம்பி வருகின்றனர் பெரிய நம்பியும் நம்முடைய ராமானுஜரும். காவேரி கரையை கடந்து ஸ்ரீரங்கத்திற்கு செல்ல வேண்டும். அந்த சமயத்திலே அங்கே பார்த்தால் ஸ்ரீரங்கத்திலே பெரும் கூட்டம். என்ன என்று விசாரித்தால் ஆளவந்தார் திருநாட்டுக்கு எழுந்தருளிவிட்டார். அவங்களுடைய சம்பிரதாயத்திலே திருநாடு என்பது வைகுந்தம். திருநாட்டுக்கு எழுந்தருள் என்றால் வைகுந்தத்தை சென்றடைந்தார், இறந்து விட்டார் என்று அர்த்தம். அப்படியே அந்த ஆற்றங்கரையிலே பேரிடி விழுந்த மாதிரி இருவரும் திகைத்து போய் தளர்ந்து போய் அங்கேயே மயங்கி விழுகின்றனர். என்ன, ஆளவந்தார் ராமானுஜரை அழைத்ததே தன்னிடம் அவர் பாடம் கற்றுக்கொண்டு வைணவ தத்துவங்களையும் சம்பிரதாயங்களையும் சொல்லி தருவதற்கு தகுந்த ஆள் ராமானுஜர் என்று முடிவு செய்து ஆளவந்தார் கூப்பிடுகின்றார். அழைத்து வருவதற்கு ஆள் அனுப்புகின்றார். அதுவும் பெரிய நம்பியை அனுப்புகின்றார். வந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கு சீடன் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிற சமயத்திலே இங்கே ஆசிரியர் குரு இறந்து விட்டார். எப்படி இருக்கும் பாருங்க ராமானுஜருக்கு. அப்படியே தளர்ந்து கீழே விழுந்து விட்டார்கள். பின்பு அங்கு இருந்தவர்கள் அவர்களை தெளிய வைத்து இருவரும் வேகமாக ஸ்ரீரங்கம் உள்ளே புகுந்து ஆளவந்தார் இருந்த இடத்திற்கு வருகின்றனர். அங்கே ஆளவந்தாருடைய திருவுடம்பை சேவித்து சுற்றி நிற்கின்ற பொழுது ராமானுஜர் ஆளவந்தாருடைய வலது திருக்கையிலே 3 திருவிரல்கள் மடங்கி இருப்பதை கண்டார். உடனே அங்கிருந்து பெரியவர்களை பார்த்து, ஏன் ஆளவந்தாருடைய கையிலே விரல்கள் 3 விரல்கள் மடங்கி இருக்கின்றன என்று கேட்க, ஆளவந்தாருக்கு 3 குறைகள் மனதிலே இருந்தன, நிறைவேற்ற முடியாத ஆசைகள்னு வைத்துக் கொள்ளுங்களேன். ஒன்று, வியாசர் பராசர முனிவர்களிடத்திலே இருக்கின்ற அந்த வியாசர் தானே மகாபாரதம் கொடுத்தது. பெரும் முனிவர்கள் அவர்கள் நாட்டிற்கு செய்த அந்த நன்மைகளுக்கு சரியான முறையிலே நன்றியை பாராட்டுவதற்கு ஒன்று செய்ய முடியவில்லை. வியாசர் பராசர முனிவரிடத்திலே இருக்கின்ற நன்றியை காட்ட முடியாதது. இரண்டாவது, நம்மாழ்வாரிடத்திலே இருக்கின்ற பற்றை வெளிப்படுத்துதல். மூன்றாவது, பிரம்மசூத்திரங்களுக்கு ஆழ்வார்களுடைய கொள்கைகளுக்கு இசைய விரிவுரை செய்தல். இந்த 3ம் அவருடைய பக்கெட் லிஸ்ட் இந்த காலத்துல சொல்றாங்கல்ல, அதுல இருந்தது. வியாசருக்கு நன்றி செய்தல், நம்மாழ்வாருக்கு நன்றி செய்தல், பிரம்மசூத்திரங்களுக்கு உரை செய்தல், ஆழ்வார்களுடைய கொள்கைப்படி விரிவுரை செய்தல் என்ற 3ம் முடியாமல் இருந்தது. இறக்கும் பொழுதும் அது முடியாத காரணத்தினால் அவருடைய விரலிலே அது மடங்காமல் நீட்டியபடியே இருந்தன என்று சொல்ல மற்றவர்களும் அதை ஆமோதித்தார்கள். ராமானுஜர் அந்த சமயத்திலே எல்லோரும் கேட்க ஒரு சபதம் செய்தார். என்னுடைய உடம்பிலே வலிமை இருப்பது உண்மையானார், குருவாகிய ஆளவந்தாருடைய அருள் அடியன அவர் அருள் இருந்ததனால்தானே அவரை காஞ்சிபுரத்திலிருந்து இங்கு ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வர செய்தது. அந்த அருள் அடியனிடத்தில் இருப்பது உண்மை என்றார். இறையருள் நான் நினைத்தபடி முடிப்பதற்கு உதவும் என்றால் நான் இந்த 3 குறைகளையும் பூர்த்தி செய்கின்றேன் என்று சூளுரைத்தார்.
அதை உரைத்தவுடன் அந்த 3 திருவருள்களும் ஆளவந்தாருடைய 3 திருவருள்களும் நிமிர்ந்து நேராயின. ஆளவந்தாரை குருவாகிய ஆளவந்தாரை நேரில் சந்திக்க முடியாமல் போய்விட்டதற்கு ராமானுஜர் மிகவும் வருந்தினார். நாட்கள் ஓடின. இப்பொழுது குருவிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களுக்காக இங்கே வந்தவர், குரு அழைத்து வர கொண்டு வரப்பட்டவர், இப்பொழுது எப்படி பாடம் கற்றுக்கொள்வது என்று யோசித்தார். இப்போது ஒரு பெரிய அரசன் இருக்கின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், பெரிய செல்வந்தன். அவனுக்கு அவருக்கு ஒரே குழந்தை, சிறிய வயது குழந்தை. அந்த சமயத்திலே அந்த அரசர் இறக்க நேரிட்டது. அப்ப என்ன செய்தார்? இறப்பதற்கு முன்னாலே தன்னுடைய செல்வங்களை எல்லாம் 5ஆக பிரித்து 5 முக்கிய மந்திரிகளிடம் கொடுத்து பொக்கிஷங்களையும் நாட்டையும் நகரத்தையும் கொடுத்து தன்னுடைய மகன் 18 வயசு ஆகும் பொழுது இதுக்குரிய உரிமையை பெறுகின்ற சமயத்திலே இந்த செல்வங்களை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றது மாதிரி இந்த ஆளவந்தார் 5 பெரும் சீடர்களுக்கு தான் கற்றதை எல்லாம் சொல்லி வைத்துட்டு போயிருக்கிறார். அவர்கள் ஒருவர் பெரிய நம்பி, இப்ப இவருதான் பெரிய நம்பி தான் அழைத்து கொண்டு வந்தவர். திருக்கோஷ்டியூர் நம்பி, திருமாலை ஆண்டான், திருவரங்க பெருமாள் அரையர், பெரிய திருமலை நம்பி, இந்த 5 பேர். இந்த பெரிய நம்பி ஆழ்வார்கள் செய்த அருளி செயல்கள் எல்லாம் 12 ஆழ்வார்கள் செய்த செயல்கள் எல்லாவற்றினுடைய தன்மைகளை அவருக்கு சொல்லி வைத்திருந்தார் ஆளவந்தார். திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் மறைபொருளினுடைய பொருள்கள், ரகசிய அர்த்தங்களை சொல்லிக் கொடுத்தார். திருமாலை ஆண்டனிடம் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் செய்திருந்தார். திருவரங்க பெருமாள் அரையரிடம் சரம உபயத்தையும், பெரிய திருமலை நம்பியிடம் ராமாயணத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தார் ஆளவந்தார். அதாவது டைரக்ட்லி ஹியர்ட் இந்த 5 பேர் அப்புறம் ஆளவந்தார். இவர்கள் 5வர்களையும் சந்தித்து இவர்களிடம் மாணவனாக சேர்ந்து நம்முடைய ஆசிரியராக இருக்க பெற்ற ஆளவந்தாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டியதை அவருடைய சீடர்களாகிய இந்த 5வரிடமிருந்து கற்றுக்கொள்வது என்று ராமானுஜர் முடிவு செய்தார். இது வரைக்கும் ஓகே, பேஷ். என்ன டைரக்டா ஒரு தன்னுடைய குருவிடம் பாடம் படிக்காமல் அந்த குரு கற்றுக் கொடுத்தவரிடம் அந்தந்த பாடங்களை கற்றுக்கொள்வது என்று முடிவு செய்தார். ஆனால் அது எத்தனை சிரமமாக ஆகிவிட்டது அந்த ராமானுஜருக்கு என்பதுதான் இந்த கதையினுடைய முக்கிய அம்சம். ஒன்றை எடுத்துக்கொள்வோம். திருக்கோஷ்டியூர் நம்பி. இந்த திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் வேதங்களுடைய உட்பொருள் மறைபொருளை கற்றுக்கொள்வது என்று முடிவாகி, அதற்கு தான் இவர் எக்ஸ்பர்ட். அதை இவரிடம் கற்றுக்கொள்வது, ரகசிய அர்த்தங்களை கற்றுக்கொள்வது என்று ராமானுஜர் முடிவு செய்தார். திருவரங்கத்திலிருந்து இவர் திருக்கோஷ்டியூர் நம்பி திருக்கோட்டியூர் என்ற ஊரிலே வசித்து வந்தார். அங்கே சென்றால் அவரை பார்க்கலாம் என்றும் மறைபொருளுடைய விரிவுரை ஆக்கங்களை தெரிந்து கொள்ளலாம் என்றும் ராமானுஜருக்கு சொல்லப்பட்டது. ராமானுஜர் திருவரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு செல்கின்றார். ஆசிரியருடைய வீடு சென்று வீட்டை விசாரித்து வீட்டிற்கு சென்றார். வணக்கங்களை தெரிவிக்கின்றார். எதற்காக வந்திருக்கிறாய் என்று ராமானுஜரை பார்த்து கேட்க, அவருக்கு தெரியும் ராமானுஜரை, ஏன்னா அவர் தானே அழைத்து வந்தது. அது பெரிய நம்பி. உங்களிடம் மறைபொருளின் விரிவுரையை கேட்பதற்கு வந்திருக்கின்றேன் என்று சொல்ல, அதற்கு திருக்கோஷ்டியூர் நம்பி இப்பொழுது முடியாது, இன்னொரு சமயம் பார்த்து கொள்ளலாம் என்று நாள் குறிப்பிட்டு கொடுக்காமல் திருப்பி அனுப்பிவிட்டார். இந்த ரகசிய அர்த்தங்களை பெறுவதில் இவருக்குள்ள ஊற்றத்தையும் ஊக்கத்தையும் சோதிப்பதற்காக இவ்வாறு நம்முடைய திருக்கோஷ்டியூர் நம்பி ஊருக்கு அனுப்பிவிட்டார். இப்பொழுது முடியாதுன்னு. 2வது தடவை வந்தால் கத்துக் கொடுக்கலாம்னு நினைச்சிருப்பான்னு நினைக்காதீங்க. ஒரு முறை 2 முறை அல்ல, நம்முடைய திருக்கோஷ்டியூர் நம்பி 18 முறை அலைக்கழிக்கின்றார் நம்முடைய ராமானுஜரை கத்துக் கொடுக்காமல். இன்று வா, நாளை வா, இன்னொரு முறை வா, போய்விட்டு அப்புறம் வா என்று 17 முறை ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு வந்து பாடம் கற்றுக்கொள்ள முடியாமல் திருப்பி அனுப்பப்பட்டார். 17வது முறை கொஞ்சம் மனசு கலங்கி இருக்கும், மனசு கொஞ்சம் இறங்கி
நம்முடைய திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜரை பார்த்து, அடுத்த முறை வரும்பொழுது 30 நாட்களுக்கு உணவே எதுவும் உண்ணாமல் உபவாசம் இருந்து நீரை மாத்திரம் பருகிவிட்டு வா, வரும்பொழுது தனியாக வரவும். அதாவது இந்த இந்த வைணவ பெரியார்கள் கையில ஒரு ஒரு திரித்தண்டமும் அது மேல ஒரு சின்ன ஒரு வெண்துகிலும் வச்சிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. அதுக்கு பேரு தண்டும் பவித்திரமும்னு பேரு. கையில ஒரு குச்சி மேல ஒரு துணி இருக்கும். தண்டும் பவித்திரமுமாய் நீ வந்து சேரு. 1 மாசம் உணவு அருந்தக்கூடாது, உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசம் இறைவனை நினைத்துக் கொண்டிருப்பது, பின்பு நீரை மாத்திரமே பருக வேண்டும் என்று கண்டிஷன் போட்டிருந்தார். ராமானுஜரும் மிக மகிழ்ச்சியுடன் இப்பொழுது இந்த இந்த நிபந்தனைகள் போட்டதனாலே இப்பொழுது 18வது முறை வந்தால் கண்டிப்பாக நமக்கு பாடம் கிடைக்கும் என்று சொல்லி 18வது முறை திரும்பியும் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு வந்து சேர்கின்றார். அங்கே ஆனால் வருகின்ற போது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தன்னுடைய சீடர்கள் முதலியாண்டனையும் கூரத்தாழ்வானையும் அழைத்து கொண்டு வந்திருந்தார். திருக்கோஷ்டியூர் நம்பி பார்த்தார். நான் உன்னை தனியாதானே வர சொல்லியிருந்தேன், தண்டும் பவித்திரமுமாய் தானே நான் வர சொல்லியிருந்தேன். நீ இப்பொழுது இந்த முதலியாண்டானையும் கூரத்தாழ்வானையும் அழைத்து கொண்டு வந்திருக்கின்றாயே, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது என்று சொல்ல, இல்லை, இந்த முதலியாண்டானே எனக்கு திரிதண்டம், கூரத்தாழ்வான் தான் எனக்கு பவித்திரம், அதனாலே நான் தண்டும் பவித்திரமும் தான் வந்திருக்கின்றேன், மறுக்காதீர்கள் என்று ராமானுஜர் வேண்ட, சரி என்று சம்மதித்து திருக்கோஷ்டியூர் நம்பி மறைபொருளின் விளக்கத்தை நம்முடைய ராமானுஜருக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். சொல்வதற்கு முன் இன்னும் ஒரு நிபந்தனை போடுகின்றார். இது நான் சொல்கின்றதும் இந்த 8 எழுத்து மந்திரமும் நமோ நாராயணாய என்ற 8 எழுத்து மந்திரத்தினுடைய சிறப்பையும் அதனுடைய தன்மையையும் நீர் வேறு யாருக்கும் தகுதி இல்லாத வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சத்தியம் செய்து கொடு என்று சொல்ல, அப்படியே நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று ராமானுஜர் சத்தியமும் செய்து கொடுக்கின்றார். ஆசிரியர் திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜருக்கு தன்னுடைய குருநாதராகிய ஆளவந்தார் சொல்லிக் கொடுத்த பாடங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து விட்டார். எழுந்து வேகமாக பாடங்கள் முடிந்தவுடன் வெளியே வருகின்றார் ராமானுஜர். திருக்கோஷ்டியூர்லயே அந்த ஊரிலே ஒரு கோயில் இருக்கின்றது, நரசிங்க பெருமாள் கோயில். அந்த கோயில் மேலே ஏறி ஊரில் உள்ள மக்களை எல்லாம் வேகமாக விழித்து அழைத்தார். தம்மை மறந்தார். தமது திருக்கோஷ்டியூர் நம்பியார் தமக்கு இட்ட கட்டளையையும் மறந்தார். ஜகத்தீரே, இங்கே அனைவரும் வாருங்கள் என்று கூப்பிட்டு அழைத்து, அந்த கூப்பிட்டு அழைத்த அத்தனை பேருக்கும் தான் கற்றுத்தந்த பாடங்களை எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியுடனும் அந்த அந்த 8 எழுத்து திருமந்திரத்தினுடைய உயர்வுகளையும் சிறப்புகளையும், அதுவே நம்மை இறைவனிடம் சேர்ப்பதற்கு இருக்கின்ற பாலம் என்பதையும் படகு என்பதையும் அவர் விளக்குகின்றார். இதுல ஒண்ணு பாருங்க, எத்தனை கஷ்டப்பட்டு ராமானுஜர் இதையெல்லாம் கற்றுக்கொண்டார். 18 முறை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு சென்றார். அந்த காலகட்டத்திலே சாலைகள் வசதிகள் இருந்திருக்காது, வண்டிகள் இருந்திருக்காது, போக்குவரவுக்கு நடந்தேதான் சென்றிருக்க வேண்டும். சற்று ஏறக்குறைய ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூர் என்பது 120 மைல். 120 மைல் நடந்து போன்ற ஒரு 4 நாளாக ஆகிருக்கும். திரும்பி வருவதற்கு ஒரு 4 நாட்கள். அப்ப 8-10 நாட்கள் ஒரு முறைக்கு என்றால் 18 முறை என்றால் ஒரு 186 மாதங்கள் மினிமம். ஒரு 200 நாட்களாவது சென்றிருக்க வேண்டும். இந்த நாட்கள் கழிந்திருக்க வேண்டும். இந்த திருக்கோஷ்டியூருக்கோ சென்று திரும்பி வெறுங்கையுடன் ஸ்ரீரங்கத்திற்கு திரும்பி வந்தது. இத்தனை கடினமான
இந்த பிரயாணத்தையும் இத்தனை முறை சென்று அலுப்பு ஏதும் இல்லாமல் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானமாக இருந்து ராமானுஜர் இதை கற்றுக்கொள்ள சத்தியம் செய்து, பிறரிடம் நான் இதை சொல்ல மாட்டேன், அப்படி மீறி சொன்னால் எனக்கு நரகமே உண்டாகும் என்று வாக்கு கொடுத்து விட்டு வந்த ராமானுஜர் கேட்டவுடன் வெளியே வந்து ஊர் மக்களை எல்லாம் அழைத்து அந்த பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் என்றால் இதிலிருந்து என்ன தெரிகின்றது? ஒன்று, அவர் அந்த தன்னுடைய குருவாகிய ஆளவந்தாரிடம் உடைய பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு தீவிரம் காட்டியிருக்கின்றார் என்பது தெரிகின்றது. இரண்டாவது, தான் மாத்திரம் கற்றுக்கொள்ளாமல் கூடத்தாழ்வானையும் அழைத்து கொண்டு சென்றது தன்னுடைய சீடர்களின் மேலே அவர் வைத்திருக்கின்ற அவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையை காட்டியது. மூன்றாவது, நான் பெற்ற இன்பம் பெருகை வையகமே என்று அனைவருக்கும் இந்த அறிவும் ஞானமும் செல்ல வேண்டும் என்பதும் தெரியும். அளப்பரும் கருணை, ராமானுஜருடைய கருணையும் தெரிகின்றது. என்ன நடந்தது என்பதை திருக்கோஷ்டியூர் நம்பி அறிகின்றார். உடனேயே ராமானுஜரை வீட்டிற்கு அழைக்கின்றார். ராமானுஜர் அங்கு வந்தார். மிக கோபமாக திருக்கோஷ்டியூர் நம்பி என்ன செய்தீர் என்று கேட்க, நான் கற்றதையெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லிவிட்டேன் என்று சொல்கின்றார் ராமானுஜர். உமக்கு என்ன ஆகும் தெரியுமா? நரகமே கிடைக்கும் என்று கோபமாக கத்துகின்றார் திருக்கோஷ்டியூர் நம்பி. ராமானுஜர் மிகவும் பணிவுடன், ஐயா, அந்த நரகம் கிடைத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கின்றேன். என் ஒருவனுக்கு ஒரு நரகம் கிடைப்பதனாலே இங்கே இருக்கின்ற ஜகத்திலே இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் சொர்க்கம் கிடைப்பது என்றால் அந்த நரகமும் சொர்க்கத்தை விட மேம்பட்டதுதான். நான் மிக இனிமையாகவும் நன்றியுடனும் அந்த நரகத்திற்கு செல்வேன் என்று ராமானுஜர் பதில் சொன்னார். அப்பொழுதுதான் அந்த திருக்கோஷ்டியூர் நம்பிக்கை சிறிதே உரைக்கின்றது. ஆகா, இத்தனை பேரன்புடன் இவன் ஊர் மக்கள் எல்லோரிடமும் இருக்கின்றானே, இந்த அன்பு நம்மிடம் தோன்றாமல் விட்டதே, நாம் மாத்திரம் இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு இருந்து விடலாம் என்று நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு. ராமானுஜர் மற்றவர்கள் மேல் எவ்வளவு கருணையுடன் இருக்கின்றார் என்று நினைத்து அவருடைய சீற்றம் தணிந்து அவரை மிகவும் பணிவுடன் அன்புடன் கட்டி தழுவிக்கொண்டு அவரோ நீர் எம்பெருமானாரே என்று கொண்டாடினார். அதனால்தான் ராமானுஜருக்கு அன்னிலிருந்து எம்பெருமானார்னாலே ராமானுஜருக்கு தான் இன்னொரு பேர். அது எம்பெருமானார் என்ற பெயரையும் ராமானுஜர் பெற்றார். வைணவ சம்பிரதாயங்களிலே ஒரு குருவிடம் ஒரு சீடன் தான் ஒரு சமயம் கற்க முடியும். 1 அல்லது 2 சீடர்கள் தான் கற்க முடியும். அதற்கும் அந்த குரு பலபடியாக பல பரீட்சைகளை செய்துதான் அந்த சீடனை தேர்ச்சி எடுத்து தன்னிடம் வைத்துக் கொள்கிறார். இதுதான் இந்த 18 முறை போயிட்டு வந்தப்ப திருக்கோஷ்டியூர் நம்பிடம் அவருடைய நண்பர்கள் கேட்கின்றார்கள், இத்தனை முறை அந்த ராமானுஜரை அலக்கழிக்க வழிக்கின்றீர்களே, இது உங்களுக்கு சரியா என்று கேட்க, சரிதான், அவன் இறந்தே போடுவான் போல் இருக்கின்றது. ஏன்னா ரொம்ப மெலிந்து விட்டார். 18 முறை போயிட்டு வருதுன்னா சும்மா இல்லையே. ரொம்பவும் உடல் மெலிந்து கவலைக்கிடமாக இருக்கின்றது அவரை பார்க்கும் பொழுது என்று சொல்ல, பரவாயில்லை, அவன் 18 முறை சென்று வந்து இங்கு மீண்டும் உயிருடன் இருந்தால் என்னிடம் அந்த மறைபொருளை கற்றுக்கொள்ளட்டும். இல்லை, இந்த ப்ராசஸ்லே அவன் உயிரை விட்டால் மேலுலகத்திலே அவனுடைய குருவாகிய ஆளவந்தாரிடம் நேரடியாகவே கற்றுக்கொள்ளட்டும், எங்கிருந்தாலும் அவன் கற்றுக்கொள்வான் என்று சொல்லி ஒரு தேர்ச்சி செய்வதற்கு அத்தனை இன்னல்களை கொடுத்தார் அந்த குரு ராமானுஜர் மேலே. ஆனால் ராமானுஜர் அப்படி ஒரு இம்மி அளவு கூட கேட்பவர்களை சோதிப்பதற்கு மனது இடம் தெரியவில்லை. ஆசையுடன் வந்து கேட்பவர்கள் எல்லாருக்கும் உபதேசிக்கலாம் என்ற ஒரு பெரிய சித்தாந்தத்தையும் ஒரு நடைமுறைப்படுத்தி காட்டினார் நம்முடைய ராமானுஜர். அதனாலதான் பின்னால வந்த மணவாள மாமுனிகள் ஒரு பாட்டு பாடுற ராமானுஜர் மேல. அதுல ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆள் சொல்லிக் கொடுப்பாரு, ஒரு ஆள் கேட்பார். ஒரு குரு சொல்லிக் கொடுப்பார், ஒரு சீடர் கேட்பார். ஓரான் வழியாய் உபதேசித்தார். அப்படிதான் 1 to 1 தான் இந்த உபதேசங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர், ஏறார் எட்டிராசன் இன்னருளால்.
எத்திராசன் என்பது இன்னும் எம்பெருமானார் மாதிரி ராமானுஜருக்கு இன்னொரு பேர் எத்திராஜன். ஏறார் எத்திராசன் இன்னருளால் பார் உலகில் இந்த உலகத்திலே ஆசை உடையோர்க்கெல்லாம், நல்ல இந்த ஒரு வரிதான் இந்த கதையினுடைய மெயின். ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆசிரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் பின். ஆசை உடையோர்க்கெல்லாம் என்ன ஆசை உடையவர்கள்? கற்றுக்கொள்ள வேண்டும், பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும் என்று யாருக்கெல்லாம் ஆசை இருக்கின்றதோ, ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆசிரியர்கள், சொல்லிக் கொடுப்பதற்கு தகுதி உடைய ஆசிரியர்களே கூறும். நீ பையனை நீ எதுக்கு டெஸ்ட் வைக்கிற? எதுக்கு நீ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிற? உனக்கு இது கற்றுக்கொள்ள தகுதி இருக்கு, நீ உன் வேலையை செய். சொல்லிக் கொடுக்கறது உன் வேலை, நீ சொல்லிக் கொடு. ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள்னா கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாரு? ஆசிரியர்களை கூப்பிடுகின்றார். ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆசிரியர்கள் கூறும். நீங்கள் கற்றுக்கொண்டதை கூறுங்கள் இவர்களுக்கு. என்ன இவர்கள் அதை பெற்றுக்கொள்வதிலே ஆசை உடையவர்களாக இருக்கிறார்கள், தகுதி உடையவர்களாக இருக்கிறார்களா என்பதை நீ பார்க்க தேவையில்லை, கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் பின். அப்படி ஒரு முன்னால ஒரு வரம்பு இருந்தது. அந்த வரம்பை அறுத்து தூக்கி கடாசி ஒரு புதிய சூழ்நிலையை கற்பது எளிதாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் அது போய் சேர வேண்டும் என்று நிலைநாட்டி கற்பதற்கு இருந்த வரம்புகளை அறுத்து கடாசினார் நம்முடைய ராமானுஜர் என்று மணவாள மாமுனிகள் அவரை பாராட்டுகின்றார். நம்ம யோசிக்கணும். அதுவும் என்ன மாதிரி ராமானுஜர் தான் கற்றுக்கொள்வதிலே தான் சீடனாக இருந்த பொழுது எத்தனை கஷ்டப்பட்டிருப்பார். அந்த திருக்கோஷ்டியூருக்கு 18 முறை சென்றது அது மனதிலே இருந்தால், நான் கஷ்டப்பட்டேன்ல, இப்ப சொல்லுவாங்க சில பேர், நான் கஷ்டப்பட்டு தானே படிச்சேன், நீனும் கஷ்டப்படுன்னு. நான் கஷ்டப்பட்டேன் அல்லவா, அதனால நீ கஷ்டப்படக்கூடாது, எளிதாக கற்றுக்கொள் என்று சொல்லி முதல் முறையே எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்தார். ஆசிரியர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு ஆசை உடையோருக்கெல்லாம் நீங்கள் கூறும் என்ற அறிவுரையும் செய்து காட்டினார் என்றால், இவர் ஒரு சமயத்திலே சிறந்த சீடனாகவும் இருக்கின்றார். அவரே இன்னொரு சமயத்திலே சிறந்த ஆசானாகவும் நமக்கு எப்படி சீடனாக இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த முயற்சியும், அந்த ஆசிரியர்கள் மேல் இருக்கின்ற பணிவும், ஒரு முறை கூட அவர் முகம் சுளிக்கவில்லை, நம் திருக்கோஷ்டியூர் நம்பியை திட்டவில்லை. இந்த காலத்திலே அப்படி ஒரு ஆசிரியர் பண்ணியிருந்தால் அங்கே அந்த மாணவன் அந்த ஆசிரியரை போட்டு பார்த்திருப்பார். அவ்வாறு அல்லாமல் ஒவ்வொரு தரமும் வணங்கி பணிவுடன் இருந்து இறுதியிலே அவருடைய மனதிலே கருணையை உண்டாக்கி பாடத்தையும் படித்துக் கொண்டார். அதே சமயத்திலே ஆசிரியராக ஆன உடனேயே ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆசிரியர்களே நீங்கள் கற்றதை கூறும் என்று மாணவர்களுக்கு எளிமைப்படுத்தி சிறந்த ஒரு ஆசிரியர் தன்மையும் ஒரு மாணவத்தன்மையும் ஒருங்கே இவரிடம் இருந்தது. மிகவும் ஒரு நமக்கு மகிழ்ச்சியை தருகின்ற இவரை சிந்திக்கின்ற என்ற பொழுது பிற்காலத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. பிச்சை எடுத்துதான் சாப்பிடுவார் ராமானுஜர். ஸ்ரீரங்கத்திலே பிச்சை எடுத்து உணவு அருந்திய பொழுது ஒரு சமயத்திலே உணவு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே நஞ்சு கலந்த உணவு உடல்நிலை மிகவும் பலவீனம் அடைந்து படுத்து விட்டார். அக்காலத்திலே முனிவர்கள் எல்லாம் இவ்வாறு தங்களுடைய உடலுக்கு ஏதேனும் ஒரு அசௌகரியம் வந்தால் உபவாசம் இருப்பார்கள். அதுதான் அவருடைய வைத்தியம். அவ்வாறு உணவு உண்ணாமல் உபவாசம் பட்டினி இருந்தார் நம்முடைய ராமானுஜர். அதற்குள்ளாரே திருக்கோஷ்டியூர் நம்பி என்று மற்ற எல்லோருக்கும் ராமானுஜரை பற்றிய உண்மை நிலை தெரிந்து எல்லாம் மனம் மாறி பெரும் கருணையுடனும் பண்புடனும் அவரிடம் நடந்து கொண்டிருந்தார்கள். திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு செய்தி தெரிகின்றது. இப்ப அவர் வர 120 மைல் வேகமாக ஸ்ரீரங்கத்திற்கு வருகின்றார். தன்னுடைய குருநாதர் வருகின்றாரே என்று தெரிந்து உடல்நிலை சரியில்லாத சமயத்திலும் நம்முடைய ராமானுஜர் வேகமாக வந்து காவிரி ஆற்றை கடப்பதற்கு பாதி வழியிலே வருகின்றார். எதிர்த்தாவிலே திருக்கோஷ்டியூர் நம்பி வருகின்றார். இங்கே ராமானுஜரும் அவருடைய கூட்டமும் அடியார்களும் வந்து கொண்டிருக்கின்றார். தன் குரு கிட்டக வந்தவுடன் திருக்கோஷ்டியூர் நம்பியின் கால்களிலே விழுகின்றார் ராமானுஜர். நல்ல வெயில், சுடு மணல், உடல்நிலை சரியில்லாத நிலை ராமானுஜருக்கு. வேறொருவராக இருந்தால் அந்த சமயத்திலே குருவாக இருந்தால் ஐயோ மண்ணிலே விழுந்து விட்டானே, எழுந்திரி என்று பதறி போய் தூக்க துடித்திருப்பார்கள். ஆனால் திருக்கோஷ்டியூர் நம்பி மரம் மாதிரி நிற்கிறார். அங்கே ராமானுஜரை பார்த்த வண்ணம். ராமானுஜர் கீழே கிடக்கின்றார்.
படுத்தவர் எழுந்திருக்கவில்லை, ஏன்னா ஆசீர்வாதம் செய்யவில்லையே என்று கலங்கி போய் படுத்த வண்ணம் காலை பிடித்துக் கொண்டு நிற்கின்றார், படுத்து கிடக்கின்றார் ராமானுஜர். இங்கே ராமானுஜருடன் ஸ்ரீரங்கத்தில் இந்த பெரும் கூட்டம். என்ன நடக்கின்றது? கீழே இந்த வெயிலிலே சுடு மணலே கிடக்கின்றார் குரு, தூக்கவும் இல்லையே நம்முடைய ராமானுஜரை என்று பதறி போய் நிற்க, ஒருவர் மாத்திரம் குரு தூக்குகின்றாரோ இல்லையோ, நான் சென்று தூக்குகின்றேன் என்று சொல்லி வேகமாக ஓடி ராமானுஜரை தூக்குகின்றார். அவருடைய பெயர் கிடம்பியாச்சான். இந்த கிடம்பியாச்சான் தூக்கியவுடன் திருக்கோஷ்டியூர் நம்பி அந்த கிடம்பியாச்சானை பார்த்து மிகவும் உடல்நிலை சோர்ந்து சுகமில்லாமல் இருக்கின்றாரே ராமானுஜர், இவரை பார்த்து கொள்வதற்கு யார் சரியான ஆள் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இத்தனை கருணையை காட்டிய நீர்தான் ராமானுஜரை பார்த்து கொள்வதற்கு சரியான ஆள். இனிமேல் ராமானுஜரை கூடவே இருந்து எங்கு சென்றாலும் அவருடைய உடல்நிலையை பார்த்து கொண்டு பணிவிடை செய்து கொள்வதற்கு நான் உன்னை நியமிக்கின்றேன் என்று கிடம்பியாச்சானை அவர் பரிவுடன் பார்த்து கொள்ள நீதான் தகுதி உடையவர் என்று அறியப்படுத்தினார். அதை தெரிந்து கொள்ளவே நான் சிறிது காலம் தாழ்த்தினோம், இவரை காத்து வாரும் என்று சொல்லினார். எப்படி அவ்வளவு கடுமையாக இருந்த ஆசிரியரும் தன்னுடைய மாணவனாக இருந்து தான் காட்டிய பண்பினாலே அந்த ஆசிரியருடைய மனத்தை மாற்றியது என்பதற்கு பிற்காலத்திலே வந்த இந்த நிகழ்ச்சியும் ஒரு சான்று. அதனாலே இந்த ஆளவந்தார் திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜர் பரம்பரை குரு சிஷ்ய பரம்பரையினுடைய மற்றும் ஒரு சிறந்த பரம்பரை என்பதிலே சந்தேகமே இல்லை. இன்று 3 குருமார்களை சிந்திப்பதாக இருந்தது. 3வது இன்னைக்கு இன்னைய செஷனுக்கு இருக்கிற இன்வைட்ல நீங்க நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மரத்துக்கு கீழே ஒரு ஞானி அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு இளமை பருவம். அவர் முன்னாலே கைகூப்பி நிற்கின்றார். அவருக்கு நிற்பவர் முதியவர். அமர்ந்திருக்கின்றவர் அந்த புளிய மரத்தின் கீழே அமர்ந்திருக்கின்றவர் நம்மாழ்வார். அவரை வணங்கிய வண்ணம் இருக்கின்றவர் மதுரகவி ஆழ்வார். இங்கே வயதிலே பெரியவர் மதுரகவி ஆழ்வார், வயதிலே சிறியவர் டீச்சர் குரு நம்மாழ்வார், ஸ்டூடெண்ட் மதுரகவி ஆழ்வார் வயதிலே பெரியவர். அந்த படம் அது தெளிவாக காட்டுகிறது. அந்த குழுவை வைத்து நீங்க கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த மதுரகவி ஆழ்வார் எல்லாருக்கும் தெரியும். என்ன வாழ்க்கை பூரா இப்ப இன்னும் நிறைய சீடர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க போறோம். அந்த சீடர்கள் தன்னுடைய குருவுக்காக என்னெல்லாம், சிலர் உயிரை விட்டார்கள், சிலர் கூடவே இருந்து பணிவிடை செய்தார்கள், சிலர் பொருளை கொடுத்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது சிலர் குருவுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொடுத்தார்கள். குரு கூப்பிட்டு ஒருத்தன் தலையை சீவிட்டு வந்தாரு. ஒரு குரு கூப்பிட்டு இந்த புலவனை அடக்கி நீ ஒரு பாட்டு பாடி அவனை அடிமையை கொண்டு வந்தார். இப்படி குருவுக்காக எதேதோ செய்து கொண்டிருந்த பொழுது இந்த மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா, வாழ்க்கை பூரா குருவனுடைய பாடல்களையே பாடி, குருவனுடைய புகழையே பாடி 8 திசைகளிலும் குருவனுடைய பேரையும் புகழையும் நிலைநாட்டுவதே தன்னுடைய கடமையாக வைத்திருந்தார் இந்த மதுரகவி ஆழ்வார். இந்த மதுரகவி ஆழ்வார் திருக்கோளூர் என்ற ஊரிலே பிறந்தார். இந்த திருக்கோளூர் என்பது தென் திருப்பதிகளிலே ஒரு திருப்பதி. நம்ம இன்னொரு மாகாணத்திற்கே நமக்கு திருப்பதிக்கு போக வேண்டியதில்லை.
நம்ம ஊர்லயே அத்தனை திருப்பதிகள் இருக்கின்றன. அத்தனையிலும் பெருமாள் அந்த திருப்பதிக்கு இருக்கின்ற பெருமையும் கதைகளும் பாடல்களும் அது சமமாக இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு திருப்பதியிலும் இருக்கின்றது. ஏனோ நாம் நம்முடைய ஒரு பழக்கம் வந்து விட்டது. நம்ம ஊரிலே இருக்கின்ற திருப்பதிகளை விட்டுவிட்டு இன்னொரு நாட்டிலே இருக்கின்ற திருப்பதியை தான் செல்ல வேண்டும் என்று வைத்திருக்கின்றார்கள். சரி, பார்ப்போம் எப்பொழுது இதெல்லாம் மாறும் என்று தெரியவில்லை. இந்த திருக்கோளூர் என்பதும் இந்த 9 திருப்பதிகளிலே ஒன்று. திருக்கோளூர் என்றவுடன் எல்லாருக்குமே ஒரு கதை தெரியும். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்று ஒன்று இருக்கின்றது. என்ன அப்படின்னா, ராமானுஜர் இந்த திருக்கோளூருக்கு வருகின்றார். பெருமாள் கோயிலை பார்க்கறதுக்கு வருகின்றார். அங்கே ஒரு அந்த சமயத்திலே அந்த ஊரை விட்டு ஒரு பெண் பிள்ளை மூட்டை முடிச்சுகள் எல்லாம் தூக்கி கொண்டு செல்கின்றார். ராமானுஜருக்கு ஆச்சரியம். ஏன் இந்த ஊரை விட்டு நவ திருப்பதியிலே ஒரு திருப்பதி, மதுரகவி ஆழ்வார் அவதரித்த புண்ணிய தலம், பெருமாள் கோயில் மிக சிறப்புடையது. இந்த ஊரை விட்டுட்டு எதற்கு இந்த பெண் பிள்ளை வேற ஒரு ஊருக்கு குடி போறாங்களே என்று சொல்லி அந்த பெண்ணிடம் கொஞ்சம் பேச்சு கொடுத்ததும் பார்ப்போமே, கொஞ்சம் சீண்டி பார்ப்போமே என்று சொல்லி அந்த பெண்ணை கூப்பிட்டு, நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள்? ஏன் இந்த ஊரை விட்டு செல்கின்றீர்கள்? இந்த ஊரிலே எல்லோரும் இந்த ஊர் எங்கே இருக்கின்றது என்று கேட்டு இந்த ஊருக்கு வருகின்றவர்களைத்தானே நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் நீங்கள் இந்த ஊரை விட்டு போகின்றீர்களே, ஏன் போகின்றீர்கள் என்று என்று கேட்டார். அவர் கேட்டது சும்மா கேட்டக்கூடாத. அவரு 4000த்துல பெரிய எக்ஸ்பர்ட் ஆச்சு. ஒரு 4000த்துல ஒரு பாட்டு ஒன்று சொன்னார். என்னன்னா, ரொம்ப நல்ல ஒரு என்ஜாய் பண்ண வேண்டிய பாட்டு இது. உண்ணும் சோறுன்னா சாப்பிடுகின்ற சோறு. அந்த காலத்துல பாருங்க, என்ன தமிழ் வார்த்தை பாருங்க. சோறுன்னு அவ்வளவு இனிமையான வார்த்தை அது. உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி. ஒரு பெண்ணை பத்தி சொல்றாரு. ஒரு பெண்ணை பத்தி அந்த தாய் பாடுவதாக ஒரு பாடல். அதுல திருவாய்மொழியில அந்த தாய் தன்னுடைய பெண் என்ன பண்ணிட்டு இருக்கிறதுன்னு பாக்குறாவ. அவளுக்கு சோறு போட்ட அதுவும் கிருஷ்ணன் மாதிரி தெரியுது, சாப்பிடுறது கிருஷ்ணனை சாப்பிடுற மாதிரி தெரியுது, பருகும் நீர் கிருஷ்ணன்னு தெரியுது நினைக்கிறா, தின்னும் வெற்றிலை அதுவும் கிருஷ்ணன்கிறார். அனுபவிக்கின்ற எல்லாமே பெரிய தத்துவம். அதெல்லாம் அனுபவிக்கின்ற எல்லாமே நான் இறைவனை அனுபவிப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றாள் என்னுடைய பெண். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான். நீ சோறு சாப்பிடுறியா? கிடையாது, கண்ணனை சாப்பிடுற. நீ நீர் பருகிறியா? இல்ல, நான் கண்ணனை பருகின்றேன். வெற்றிலை தின்னுகின்றாயா? இல்லை, நான் கண்ணனை தின்னுகின்றேன் என்று கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர்மல்கி. எத்தனை சுக அனுபவங்களை என்னுடைய கண்ணன் எனக்கு தருகின்றான் என்ற கண்கள் நீர்மல்கி, மண்ணினுள் அவன் சீர் வளமிக்க அவனூர் வினைவி. அவன் இருக்கின்ற ஊர் எது என்று வழியிலே சென்று அவ சொல்லாம வந்துட்டா. அம்மாக்காரிட்ட சொல்லாம ஒரு பெண் ஓடி வந்துட்டா. கிருஷ்ணன் மேல இருக்கிற பித்தாக வந்து விட்டால். வெளியே வந்த படம் தான் தெரியுது, கிருஷ்ணன் இருக்கிற ஊர் எதுன்னு தெரியாது. அதனால கண்ணில் பட்டவர்கள் எல்லாரையும் அந்த அந்த அவன் சீர் வளம் மிக்க அவனுடைய ஊர் எது எனக்கு சொல்லுங்க என்று கேட்டு, மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்க அவனூர் வினைவி, தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. இந்த அம்மாக்காரி பின்னாலே வரா. பொண்ணு என்ன பண்ணுது? ஐயோ, வழியில போறவங்க எல்லாம் அந்த கண்ணனோட ஊர் எங்க இருக்குன்னு கேட்ட, இங்கதான் இருக்கு, திருக்கோளூர்னு பேரு, இந்த ரோடு வழியா போனீங்கன்னா நீங்க வந்து சேரலாம் என்று சொல்லி, இளமான் புகுமூர், இந்த இளம்பெண் புகுந்த ஊர் திருக்கோளூரே என்று ஒரு பாடல். மிக சிறப்பான ஒரு பாடல். ஆக்சுவலா என்னன்னா, இந்த பெருமாள் மேலே பித்து கொண்டு தன்னை பெண்ணாக பாவித்து பல பாடல்களை இந்த ஆழ்வார்கள் பாட, அதிலே அந்த பெண்ணுடைய தாய்மார்கள் பாடுவதாக பாடல்கள் உள்ளன. அதிலெல்லாம் இந்த பெண்களை பற்றிய குணதிசயங்கள் மிக சிறப்பாக இருப்பதும் படிப்பதற்கு மிக இன்பமாக இருக்கும் அந்த பாடல்கள்.
ஒரு பெண்ணையும் கம்பேர் பண்ணுவாங்க எல்லாரும். இந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. இந்த பெண் என்ன ஆகும்னா, இந்த தாய் சொல்கின்றால், கண்டிப்பாக என்னுடைய பெண் திருக்கோளூருக்கு சென்று ம் கண்ணனை பார்த்து அவனுடன் சேர்ந்து விடுவாள்ன்னு சொல்றா தாய் மகிழ்ச்சியுடன். எப்படிம்மா சொல்றேன்னு கூட வந்த தோழி கேட்கிறா. அதுக்கு ஒரு க்ளூ சொல்றாங்க அந்த பாட்டுல. அவன் சீர் வளமிக்க அவன் ஊர் வினைவி. முன்னால இன்னொரு பெண் போச்சு. இன்னொரு தடவ வாய்ப்பு கிடைக்கிறப்ப அத பார்க்கலாம். அந்த பெண்ணு யாரிடையும் கேட்காமல் வேகமா போறப்ப வழி எங்கன்னு தெரியாது. அவ கஷ்டப்பட போறா கிருஷ்ணனை கண்டுபிடிப்பதற்கு. ஆனா இந்த பொண்ணு என்னுடைய பொண்ணு அவன் ஊர் எங்கன்னு ஒரு ஸ்டெப்லயும் கேட்டு அவன் ஊர் வினைவி போறதுனால அந்த அந்த என்னுடைய இளமான் திருக்கோளூர் புகும் என்பது திண்ணம். உறுதி என்று திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. அதுலயும் பாருங்க முதல் வரியில உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலைன்னா அது என்னத்துக்கு சோறு நீரு வெற்றிலைன்னு சொன்னா போதும் இல்ல. அது இதுக்கு ஒரு அடைமொழி. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலைன்னா சில சமயம் நமக்கு சோறு இருந்தாலும் பசி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட மாட்டோம். பருகும் நீர் தாகம் இருந்தாதான் நீர் சாப்பிடுவோம். இனிமையாக ஒன்றை மெல்ல வேண்டும் என்று நினைத்தால்தான் நாம் வெற்றிலையை தின்னுவோம். அப்ப வெறுமனே சோறும் நீரும் வெற்றிலையும் கண்ணன்னா சில சமயத்திலே இம்மூன்றும் வேண்டாமல் போய்விடுமே. அப்ப கண்ணன் வேண்டாமல் ஆகிவிடுமே அந்த உதாரணம் என்பதற்காக உண்ணுகின்ற சமயத்திலே அந்த சோறாகவும் பருகுகின்ற சமயத்திலே நீராகவும் தின்னுகின்ற சமயத்திலே வெற்றிலையாகவும் என்னுடைய கண்ணன் இருக்கின்றான் என்று சொல்லி அந்த அனுபவம் அந்த 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 சமயத்திலே அந்த அனுபவம் நமக்கு மிகவும் இனிமையாக இருக்கும். பசி சாப்பிட்டா நமக்கு எப்படி இனிமையாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை என்னுடைய கண்ணன் எப்பொழுதுமே கொடுக்கின்றான் என்ற 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 காரணத்தினாலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடைமொழியையும் அவர் கொடுத்தார். அந்த பாடி காட்டினார் அந்த ஆளவந்தார் அது ராமானுஜர் அந்த பெண்ணிடம் சொல்லி இப்படி எல்லாம் வழி கேட்டுட்டு திருக்கோளூரிலே பெண்கள் சேர்கின்றார்களே, நீ ஏனம்மா இந்த ஊரிலிருந்து செல்கின்றாய், திரும்பி போகின்றாய், உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்ல அந்த பெண் பிள்ளை பாடிய புத்தகம் தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படின்னு. 81 ரகசியங்கள் 81 பாடல்கள் அந்த இதுல. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு கதை அந்த அந்த பாடல்கள். அதுல அந்த ஆரம்பிக்கும் முதல் காட்டு சொல்ற அவ என்ன சொல்றா, கரெக்டு தான், எவ்வளவு பேர் பெருமாளை பார்ப்பதற்காக திருக்கோளூருக்கு வருகின்றார்கள். நான் என்ன அந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணிட்டேன்னா, நான் ஒரு சாதாரண ஒரு தயிர் விற்கிற பொம்பளை, எனக்கு என்ன தெரியும், அதனாலதான் நான் அந்த ஊரை விட்டு போகின்றேன் என்று சொல்வது மாதிரி ஒரு 81 பாடல்களிலே அவர் என்ன சொல்கின்றார் என்றால் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்குரூரை போல நான் என்ன பண்ணேன், பெருமாளுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணியிருந்தேன்னா நானும் இந்த ஊர்ல திருக்கோளூர் கோயிலிலே இருந்திருக்க வேண்டும். நீ என்னம்மா பண்ணல அப்படின்னு கேட்டா அது பதில் சொல்ற அவர், இந்த கிருஷ்ணனும் பலராமனும் பிருந்தாவனத்திலே இருக்கின்றார்கள். இந்த கம்சன் கோலைபீடம் என்ற யானையை வைத்துக் கொண்டு அவர்களை இங்கு அழைத்து கொண்டு வந்து அந்த யானையின் மூலம் அவர்களை கொன்று விடலாம் என்று நினைக்கின்றார். யாரை அனுப்புவது என்றால் ஒரு நம்பத்தகுந்த ஒருவரை அவர்கள் கூப்பிட்டால் வருவார்கள் இருவரும் என்று சொல்லத்தக்க ஒருவரை கூப்பிட்டு ஒருவரை அனுப்புவது என்று தேர்ந்தெடுத்து அந்த அக்குரூரை கூப்பிட்டு நீங்கள் சென்று கிருஷ்ணனையும் பலராமனையும் அழைத்து வாருங்கள் என்று சொல்ல அக்குரூர் எதற்கு போகின்றார், அவருக்கு தெரியும் கிருஷ்ணனும் பலராமனும் வந்தால் அழிய போகுது அவர்கள் அல்ல கம்சன் தான் அழிய போகுது என்று தெரிந்ததினாலே கம்சனை அழிப்பதற்காக அவர்கள் அழைத்து வந்தான் அல்லவா. அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்குரூரை போல என்பது மாதிரி ஒரு 81 நிகழ்ச்சிகளை சொல்லி நான் இதையெல்லாம் செய்யவில்லையே என்று அந்த அந்த பெண் பாடியதாக ஒரு புத்தகம் அங்கே அரங்கேறியது. அந்த ஊர் தான் திருக்கோளூர். அத்தனை சிறப்பு வாய்ந்த அந்த அந்த திருக்கோளூரிலே அவதரித்தவர் தான் நம்முடைய இன்றைய சீடன் மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் தென்மொழியிலும் வடமொழியிலும் சிறந்த ஞானத்தை பெற்றார். வடநாட்டில் இருந்த தலங்கள் எல்லாம் சென்று பகவானை தரிசனம் செய்தார். பின்பு அங்கு இருந்த அயோத்தியிலேயே தங்கிவிட்டார். கதையில இப்ப ஸ்டூடெண்ட் ரெடியாகி நல்லா படித்து பெரும் ஞானியாகி அங்கே அயோத்தியிலே இருக்கின்றார். இப்ப ஆசிரியர் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பல வருஷங்கள் உண்டாகி ஆசிரியர் உண்டாகுகின்றார். ஆசிரியர் உண்டாகி இப்ப
அவரும் தயார் நிலைக்கு வர வேண்டும் இல்ல. ஸ்டூடெண்ட் இப்ப சீடன் தயாராகி விட்டார். இப்ப குரு தயாராக போகின்றார். இவர் இந்த இந்த சீடர் அந்தன வம்சத்திலே பிறந்தவர். சமஸ்கிருதத்திலே பண்டிதர், வடமொழியிலே. யாரு? நம்முடைய மதுரகவி ஆழ்வார். ஆசிரியரா வரப்போகின்றவர் வேளாண் குலத்திலே பிறந்தவர். அந்த காலத்திலே அந்தணர்களாக இருந்தாலும் மற்ற குலங்களிலே இருந்தவர்களே குருவாக ஏற்றுக்கொண்டதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. நம்முடைய அப்புதியடிகள் அந்தணர், நாவுக்கரசர் வேளாண் குலத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி இங்கே வேளாண் குலத்திலே இவர் பிறக்கின்ற ஊர் திருக்குருகூர். திருக்குருகூரிலே ஒரு காரியார் உடைய நாயகி, உடைய நங்கை என்ற தம்பதிகளுக்கு மகப்பேறு இல்லாமல் பல வருடம் மன வருத்தத்துடன் இருந்தார்கள். அவர்கள் திருக்குறுங்குடி பெருமானை நோக்கி தவம் செய்து ஒரு குழந்தையை பெற்றார்கள். ஆனால் பெற்ற குழந்தையினாலே அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகவில்லை. என்ன அப்படின்னு சொன்னா, அது வாய் திறந்து அழவில்லை, கண் திறக்கவில்லை, பேசவில்லை, தாயிடம் பால் குடிக்கவில்லை. இப்படி ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த தாய்க்கும் அந்த உடைய நங்கைக்கும் தந்தையாகிய காரியாருக்கும் மிகவும் மன வருத்தம். என்ன செய்வது என்று தெரியவில்லை. கண் திறக்காம, கை கால்கள் அசையாமல், வாய் விட்டு அழாமல், பால் அருந்தாமல் ஒரு குழந்தை இருந்தால் அது பார்ப்பதற்கு அந்த பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும்? தான் பெற்ற பிள்ளை தன்னிடம் பால் அருந்தவில்லையே என்று தாய் அழுகின்றால், தன்னை பார்க்கவில்லையே, தன்னிடம் விளையாடுவதற்கு வரவில்லையே என்று தந்தை அழுகின்றார். உள்ளம் பெரிதும் ஓங்கி உருகியபடி இந்த பெற்றோர்கள் இருக்க, இருவரும் அந்த அந்த அவர்கள் ஊரிலே அந்த அந்த திருக்குறுங்குடியில் பெருமானுடைய கோயிலுக்கு சென்று, அங்கே ஒரு புளிய மரம் இருக்கின்றது. புளிய மரம் ஒரு ஆதிசேஷனுடைய அவதாரம். அது அங்கே ஒரு தொட்டிலே அந்த குழந்தையை கடத்தி புளிய மரத்தின் கோயிலிலே தொட்டிலே இறைவனுடைய திருவடியிலே வணங்கி இந்த குழந்தைக்கு அருள் பொழியுங்கள் என்று கண்ணீர் விட்டு கதறுகின்றனர். அந்த குழந்தை உடனே எழுந்து வேகமாக ஓடி அந்த புளிய மரத்து பொந்து அருகிலே அமர்ந்து கொண்டது. 16 வருடங்கள் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த குழந்தை கண்ணை திறக்கவில்லை, உணவு அருந்தவில்லை. ஆனால் பொலிவு எதுவும் குறையாமல், வளர்ச்சி மாத்திரம் அப்படியே நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அசைவு ஏதும் இல்லாமல் அது அந்த பெருமாளிடமிருந்து ஞானத்தை பருகி கொண்டு அப்படியே இருந்தது அந்த அந்த குழந்தை. 1-2 ஆண்டுகள்ல 16 ஆண்டுகள் யோகத்திலே அமர்ந்திருக்கின்றது அந்த குழந்தை. இதுதான் பிற்காலத்திலே நம்மாழ்வாராக ஆகப் போகின்றார். இப்படி மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லாமல் ஒரு மறுதலையாக இருந்ததுனாலே அதற்கு அவருக்கு மாறன் என்று ஒரு பெயர் வந்தது. மாறுபட்டு இருந்ததால் மாறன். காரியின் தந்தையார் பெயர் காரி என்பதனாலே, காரியின் மகனாக இருந்ததுனாலே காரிமாறன் என்று ஒரு பெயர். சடம் என்ற வாயுதான் நம்முடைய உடம்பிலே, குழந்தையாக பிறந்தவுடன் சடம் என்ற வாயுதான் நம்முடைய உடலிலே புகுந்து நம்முடைய பிறவியை தொடர்ந்து கண்டினியூ ஆகுவதற்கு, தொடர்ந்து வருவதற்கு காரணமாக இருப்பதால சடம் மாதிரி கிடக்கிறான்னு சொல்றாங்கல்ல, அந்த சடம் என்ற வாயு பண்ணுவது அந்த இறப்பும் பிறப்பும் தொடர்ந்து வருவது. இவர் குழந்தையாக இருந்த பொழுதே யோக நிலையிலே, யோகத்திலே இருந்ததுனாலே அந்த சடம் என்ற வாயு இவரிடம் வராமல் பார்த்து கொண்டதாலே இவருக்கு இன்னொரு பெயர் சடகோபர் என்று பல பெயர். மாறன், காரிமாறன், சடகோபர் என்று பல பெயர் நம்மாழ்வார்க்கு. இவர் இங்கே இப்படி இருக்கின்றார். ஆசிரியரும் இப்பொழுது தயாராகிவிட்டார். அயோத்தியிலே சீடனும் தயாராகி காத்து கொண்டிருக்கின்றார். இப்ப 2 பேரும் சேர்ந்துமே ஒரு டிவைன் ஆக்ட் நடக்கின்றது. என்ன அப்படின்னா, ஒரு நாள் இரவு மதுரகவியாருக்கு அயோத்தியிலே இருக்கின்ற பொழுது தன்னுடைய தென்னாட்டிலே இருக்கின்ற தன்னுடைய திருக்கோளூருடைய ஊர் ஞாபகம் வருகின்றது. அந்த சமயத்திலே அந்த திசை நோக்கி அவர் வணங்குகின்றார். அப்பொழுது பார்த்தால் அங்கே வானத்திலே ஒரு பெரிய ஒளி. அந்த ஒளி அவரை கவர
அந்த ஒளி வந்த திசையை நோக்கி இவர் விரைவாக நடக்கின்றார். இரவெல்லாம் நடக்கின்றார். காலையிலே சூரிய வெளிச்சம் வருகின்ற பொழுது மறுபடியும் அந்த ஒளி மறைந்து விட்டது. இந்த ஜோதி மறைந்து விட்டது. அங்கேயே இருந்து விட்டார் நம்முடைய மதுரகவி ஆழ்வார். அன்று இரவு பார்க்கின்றார். திரும்பியும் அந்த இரவிலே அவருக்கு மாத்திரம் அந்த ஒளி தெரிகின்றது. பகல் மாதிரி அந்த ஒளி அவருக்கு வழிகாட்ட அந்த ஒளி வந்த திசையே அவர் தொடர்ந்து மிக வேகமாக வந்து அந்த ஒளியானது தமிழ்நாட்டிலே திருக்குருகூருக்கு அழைத்து வந்து விட்டது. திருக்குருகூர் தான் நம்முடைய நம்மாழ்வார் அவதரித்த தலம். திருக்குருகூருக்கு வந்து விட்டது. திருக்குருகூரிலே வந்த இரவு அந்த ஒளியானது அங்கே இருக்கின்ற பெருமாள் கோயிலில் சென்று மறைந்ததுனாலே வேகமாக அந்த கோயில் உள்ளே இவர் சென்றார். அங்கு இருந்தவர்களை விசாரித்தார். இந்த கோயிலிலே ஏதாவது விசேஷம் இருக்கின்றதா? என்ன விசேஷம்? நான் அயோத்தியிலிருந்து என்னை ஒரு ஒளியானது என்னை இங்கு அழைத்து வந்திருக்கின்றது. என்ன விசேஷம் இந்த இடத்திலே என்று கேட்க, அவர்கள் இங்குதான் 16 வயதாகின்ற ஒரு குழந்தை கண்மூடி பத்மாசனத்தில் அமர்ந்து மெய்ஞானத்தை அறிந்து கொண்டிருக்கும் இந்த சடகோபரை பார்க்கின்றார் நம்முடைய மதுரகவி ஆழ்வார். பார்த்தவுடன் தெரிந்துவிட்டது, இவர்தான் இந்த ஒளியாக வந்து தனக்கு வழிகாட்டி இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டார் நம்முடைய மதுரகவி ஆழ்வார். வேகமாக சென்று வணங்கி நின்றார். அந்த சடகோபர் குழந்தையை பார்த்தார். இவருக்கு இந்த குழந்தைக்கு காது கேட்குமா என்று தெரிந்து கொள்வதற்காக அங்கிருந்து ஒரு பெரிய கல்லை எடுத்து தரையிலே போட்டு சப்தத்தை உண்டாக்கி கைகளால் தட்டி பார்த்தார். காது சிறப்பாக அந்த குழந்தைக்கு கேட்க கண்ணை திறந்து என்ன சப்தம் என்று பார்த்தது. அப்ப கண் திறக்கின்றது, காது கேட்கின்றது. வாய் திறந்து பேசுமோ தம்மிடம் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு கேள்வி கேட்டார். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று ஒரு கேள்வி. பயங்கரமான ரிடில்ஸ் தான் அது. இப்ப ஆனா பிரிச்சு சொன்னா ரொம்ப எளிமையானது. செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? செத்தத்தின் வயிற்றில் என்ன? செத்ததுன்னா நம்முடைய உடம்பு 5 பூதங்கள். என்ன 5 பூதங்கள்? நீர், காற்று, வாயு, மண்ணு, தீ என்ற 5 ஜட பொருள்களுடைய கலவையினாலே நம்ம உடம்பு உண்டாக்கப்பட்டது. அதனாலதான் செத்தது. அதுக்கு உயிர் கிடையாது இந்த 5க்கும். செத்தத்தின் வயிற்றில் இப்படி 5 வைத்துக் கொண்டு செய்யப்பட்ட நம்முடைய உடம்பினுடைய வயிற்றிலே சிறியது பிறந்தால், சிறியதுன்னா நம்ம ஜீவாத்மா, நம்முடைய ஆத்மா பிறந்தால் எத்தை தின்றுன்னா அனுபவித்து, எதை அனுபவித்து கொண்டு எங்கே கிடக்கும் என்று அணு வடிவமான, சிறியதுன்னா அணு வடிவமான இந்த ஜீவாத்மா உயிரற்ற அந்த 5 பூத சேர்க்கையினால உண்டாகிய உடம்பிலே பிறந்தால் எதை அனுபவித்து கொண்டு எங்கே இன்பம் உண்டென்று கிடக்கும் என்று கேட்க அந்த பையன் உடனே கண்ணை திறந்து பதில் சொன்னார். அத்தை தின்று அங்கே கிடக்கும். அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்னன்னா, அந்த ஜீவாத்மாவானது செத்தத்தின் வயிற்றிலே சிறியதாக பிறந்த அந்த ஜீவாத்மாவானது மெய்ஞான உணர்வு பெற்றதாக இருந்தால் பரமாத்மாவை அனுபவித்துக் கொண்டு அந்த பரமாத்மாவிலே கிடக்கும். அப்படி பரமாத்மாவுடைய ஞானத்தை, உணர்வை பெறாத ஜீவாத்மாவாக இருந்தால் அந்த 5 இச்சைகளிலே அகப்பட்டு அந்த உடலில் அந்த நல்வினை தீவைகளிலே அகப்பட்டு கொண்டு வினைகளால் வருகின்ற அந்த வினை பாவங்களையும் கர்ம வினைகளையும் அனுபவித்துக் கொண்டு உடம்பிலேயே இருக்கும். அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று சொல்ல, இந்த பதிலை கேட்டதும் நம்முடைய இவரு பெரிய ஞானியாச்சை, நமக்கு தெரிஞ்சிருக்காது அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்பது. நம்முடைய மதுரகவி ஆழ்வாருக்கு அது புரிந்து விட்டதுனாலே இந்த பேரொளிதான் இவர்தான் இந்த பேரொளியாக நம்மை அழைத்து கொண்டு வந்தார். இந்த வாக்கியம்தான் நமக்கு ஞானத்தை கொடுக்க குருவாக வந்த வாக்கியம் என்று சொல்லி அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கினார் சீடர். அதற்குத்தான் அந்த சமயம் காத்து கொண்டிருந்த மாதிரி அணை திறந்த வெள்ளத்திலிருந்து வரும் நீர் அடித்து கொண்டு வருவது போல நம்மாழ்வார் அப்படியே அந்த திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாசகம் என்ற 4 பிரபந்தங்களையும் கொட்டி தீர்த்தார். ஒரே அந்த சீடருக்காக, ஒரு குரு ஒரு சீடர், அப்படியே சொல்லி முடித்தார். அவ்வளவு பாடல்கள் அந்த 4000 இருக்கின்ற அந்த திருவாய்மொழி பாடல்கள் எல்லாவற்றையும், முதல் பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்.
உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன், துயரரும் சுடரடி தொழுதெழு என் மனநே என்று அப்படியே ஒரு மடை திறந்த வெள்ளம் மாதிரி பாடல்கள் வர மதுரகவி அத்தனையும் தன்னுடைய மனதிலே எழுதி கொண்டார். சிறிது காலத்திலேயே ஆசைகள் அற்று இருந்த நம்முடைய நம்மாழ்வார் வீடு பேறு அடைந்தார். அடைந்தவுடன் சீடராகிய நம்முடைய மதுரகவி ஆழ்வார் அவர் எழுதிய பிரபந்தங்களை எல்லாம் பட்டோலைகளை எழுதி, சொல்லிய பாடல்களை எல்லாம் பட்டோலையிலே எழுதி, அவருக்கு விக்கிரகம், நம்மாழ்வாருக்கு விக்கிரகம் செய்து பள்ளத்திலே வைத்து ஊர் ஊராக அவருடைய பாட்டுகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய பெயரையும் புகழையும் பரப்பி தன் வாழ்நாள் எல்லாம் அதையே கைங்கரியமாக வைத்து, குருவுக்கு நாம் செய்கின்ற கைங்கரியமே பரமபதத்தில் நமக்கு கிடைப்பதற்கு உரிய பேராகும், அதுவே அதற்கு வழியாகும் என்று காட்டினார் தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் நம்முடைய மதுரகவி ஆழ்வார் என்ற சீடர். எங்கேயோ இருக்கின்ற அயோத்தியிலிருந்து நம்முடைய நம்மாழ்வார் தன்னுடைய சீடர் யார் தகுதியானவர், அவரை அழைத்து வர வேண்டும் என்ற எல்லா செயல்களையும் இறையருளால் தானே செய்து தன்னுடைய காலிலே கொண்டு வந்து இழுத்து போட்டு மதுரகவி ஆழ்வாருக்கு ஞானத்தை கொடுத்து சென்றார் நம்முடைய நம்மாழ்வார். அது தெரிகின்றது மதுரகவி ஆழ்வாருக்கு நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கின்றது என்று. அதனால்தான் அவரும் தன்னுடைய வாழ்நாள் பூரா அந்த ஆழ்வாரனுடைய பாடல்களையே பாடி அவருடைய பெருமையை பரப்புவதே தன்னுடைய கடமையாக கருதி வந்தார். நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே இந்த ஆழ்வார்கள் பெருமாளை பாடிய வண்ணம் அந்த பெருமாள் மேல் பாடப்பட்ட பாடல்களையே அந்த பிரபந்தங்களாக வைத்திருக்கின்ற பொழுது பெருமாள் மேல் ஏற்றப்பட்ட பாடல்களையே அவர் தங்களுடைய உரிமை நூலாக எடுத்துக்கொண்டு 4000 ஏற்றப்பட்ட பொழுது அசம்பிள் ஆன பொழுது மதுரகவி ஆழ்வார் பாடிய அந்த 11 பாடல்களை ஆழ்வார்கள் ஆண்டவன் மேல் பாடப்பட்ட பாடலை விட்டுவிட்டு ஆழ்வார் மீது பாடப்பட்ட பாடல்களை அந்த 4000 அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். அப்ப 4000 எல்லா பாடல்களும் பெருமாளை பற்றி பாட நம்முடைய மதுரகவி ஆழ்வார் ஆண்டவனை பார்த்து நான் பாட மாட்டேன், என்னுடைய ஆழ்வாரை என்னுடைய குருவை வைத்துதான் நான் பாடுவேன் என்று சொல்லி 11 பாடல்கள் பாட, அந்த 11 பாடல்கள் மாத்திரம் ஆண்டவனுக்காக ஏற்றப்பட்ட பாடல்களிலே சேர்த்து மதிக்கப்படுகின்றது என்றால் அந்த குரு வணக்க பாடல்கள் இறைவனை வணங்கி பாடுவதற்கு சமம் என்று வைணவம் ஏற்றுக்கொண்டது என்பது ஒரு கருத்து. இரண்டாவது, இவர் பாடிய அந்த 11 மற்றவர்களும் எத்தனையோ பாடல்கள் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கின்றார்கள் நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும். அப்படி இருக்கின்ற பொழுது 400-500 பாடல்களை பாடினால் ஆண்டாள். வெறும் 11 பாடல்களை பாடிய இந்த நம்முடைய மதுரகவி ஆழ்வார் என்றவரையும் அதிலே வைத்து பொன்னே போல் போற்றுகின்றனர் அந்த வைணவ குலம். அவர் பாடிய அந்த பாடல்களுடைய பதிகத்திற்கு கண்ணின் நுண் சிறு தாம்பு என்று பெயர். அந்த பாடலினுடைய முதல் பாட்டினுடைய முதல் வரி, அந்த முதல் வரியிலேயே இவர் ஆண்டவனையும் தன்னுடைய குருவையும் எங்கே வைத்திருக்கின்றார் என்பதற்கு ஆச்சரியமான ஒரு வரியை போட்டார். வேறு ஒருவராலும் எனக்கு தெரிந்து அப்படி ஒரு வரியை எழுத முடியாது, எழுதுவதற்கு தைரியமும் இருக்காது. என்ன போட்டார் அப்படின்னா, கண்ணின் நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னித்தென் குருகு நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. என்னுடைய குருவாகிய
தென்குருகூர் நம்பி, தென்குருகூரில் பிறந்த நம்பி என்று சொன்னாலேயே என்னுடைய வாயிலே அமிர்தம் ஊறுகின்றது என்று தன்னுடைய குருவினுடைய நாமத்தின் பெருமையை சொல்ல வருகின்றார். அந்த 2 வரி சொல்லியிருந்தாலே போதும். இல்ல என்ன சொன்னார் அப்படின்னா, கண்ணி நுண் சிறு தாம்பினால், தாம்புன்னா தாம்பு கயிறு, சின்ன கயிறு, கண்ணின்னா முடிச்செல்லாம் இருக்கிறது, உடம்பை வருத்துகின்ற முடிச்சு போட்டது. இந்த முடிச்சு போட்டு இருக்கின்ற நுண்ணுன சிறிய இந்த கயிற்றுனாலே கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். என்ன பண்ணா யசோதை, இவன் ரொம்ப அடம் பண்றான் கிருஷ்ணன்னு சொல்லி ஓடி ஓடி பிடிச்சி உடல் கட்டில போட்டு கட்டணும்னு பாக்குறா. கட்ட முடியல, ஓடிட்டே இருக்காரு. அவ அப்படியே களைச்சு போய் உடம்பெல்லாம் வேர்வையாயி, எப்படிடா உன்னை நான் கட்டுறது அப்படின்னு சொல்ல, அவனே கிருஷ்ணனே பக்கத்துல கொண்டு வந்து நின்று ஒரு கயிறையும் கொடுத்து, இந்தாம்மா கட்டிக்கோ, என்ன கட்டி போடு என்ன என்று சொல்லி அவன் கட்ட வைத்தான். இல்லைன்னா உலகத்தையே கட்டி போடுகின்ற அவனை கட்ட முடியுமா இன்னொருவரால? கட்ட பண்ணி கொண்டான் தன் தாயின் மூலம். கண்ணி நுண் சிறுதாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அவன் பெருமாயன், அந்த இறைவன் என் அப்பனில். அவனை விட்டுடுங்கிறார். அவனை விட்டுடு, இப்பேற்பட்ட இறைவனை விட்டுடு, அதுக்கு பதிலாக நன்னி தென் குருகூர் நம்பி என்ற கால். அது என்ன சொல்லியிருக்கணும்? என்னுடைய சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாகிய கண்ணனை நினைத்த பொழுது அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே, சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அமுதூரும் என் நாவுக்கே என்று சொல்லியிருந்தால் சிறப்பு. அது சொல்ல வேண்டாம். இல்ல என்னுடைய குருவனுடைய பெயரை மாத்திரம் சொன்னால் போதும், அமுது ஊரும் என் நாவுக்கு என்று சொன்னாலும் சிறப்பு. ஆனால் வலுக்கட்டாயமாக அந்த இறைவனை விட்டு விடுங்கிறார். கண்ணின் நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில். அவனை விட்டுட்டு அதுக்கு பதிலா நன்னி தென் குருகூர் நம்பி என்ற கால், தென்குருகூர் நம்பி என்ற என்னுடைய குருவினுடைய பெயரை சொன்னால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே என்று தன்னுடைய குருவை எங்கே வைத்து போற்றுகின்றார் பாருங்க. நீங்க நம்ம பார்த்த கதை பூரா அப்படிதான். அந்த காஞ்சிபுரத்து நிகழ்ச்சியும் அப்படிதான். கடவுள் இருந்தா இருக்கிறாரு, இல்லைன்னா எல்லாம் வந்தா வரட்டும், என் கூட வரலன்னா போட்டோம். சீடன் முக்கியம் என்று சொன்னார் அல்லவா, அதே மாதிரி இங்க சீடன் சொல்கின்றார், கடவுள் இருந்தா இல்ல என்ன, என்னுடைய குரு முக்கியம் என்று சொல்கின்றார். அதனாலதான் அவரு பின்னால டிக்ளரிங் அந்த 11 பாட்டுல பாருங்க, கண்டுகொண்டு என்னை காரி மாறப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான். எங்கேயோ இருந்தேன், நான் அயோத்தியில இருந்தேன், இங்கிருந்து கொண்டு என்னை கண்டுகொண்டு நான் அங்கே இருக்கின்றேனே என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டு வந்து என்னை காரி மாறப்பிரான், காரி என்பது அவருடைய தந்தையுடைய பெயரு, காரி மாறப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான். இதை கொண்டு வந்து இந்த 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 உபதேசங்களை எனக்கு அவர் அந்த புளிய மரத்தடியிலே செய்த பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த செகண்டே என்னுடைய வினையை பாற்றி அருளினான், என்னுடைய வினையை ஒழித்து எனக்கு அருள் செய்தான். வினைன்னு சொல்லல, என்ன சொன்னார் பாருங்க, வல்வினைனர். என்னுடைய வினை வந்து கொடுமையான ரொம்ப வலிமையான வினை, சீக்கிரத்துல போகாது, அனுபவிச்சுக்கு ஆகாது. அதுல வல்வினை. இன்னொரு அடைமொழி போட்டாரு, வல்வினை பண்டை வல்வினை. இந்த வல்வினை ஏதோ இந்த பிறவில வந்த வினைகள் இல்ல, என்னுடைய யுகமான எத்தனை பிறவிகளை இந்த உயிர் எடுத்து அந்த பண்டை அந்த காலத்திலிருந்து எவ்வளவு அக்யூமுலேட்டர் வச்சிருக்கேன்னா, பண்டை வல்வினை பாற்றி அருளினான் என் திசையும் அறிய எம்புகேன், என் திசையும் அறிய எம்புகேன். 8 திசையும் நான் சென்று ஒண்ணு சொல்ல போறேன். என்ன டமார் அடிக்க போறேன். என்ன, ஒன் தமிழ் சடகோபன் அருளையே. இந்த பெருமை வாய்ந்த தமிழிலே பாடல்கள் பாடிய அந்த சடகோபன் உலக மக்களுக்கு காட்டிய அருளைத்தான் நான் என் திசையும் சென்று என்னுடைய வாழ்நாள் கொள்கையாக வைத்துக் கொண்டு பரப்புவேன் என்று சொல்லி ஒரு சீடனுக்கு இருக்கின்ற கடமையை சொல்லி தீர்த்தார் நம்முடைய சடகோபர். மதுரகவி ஆழ்வார். இந்த நம்மாழ்வார் தன்னுடைய சீடனை இழுத்து கொண்டு வந்து ஞானம் கொடுத்ததும், அதற்கு மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் தன்னுடைய குருவின் புகழையே பாடுவேன் என்று செய்து கொடுத்ததும், அந்த ஆசான் மேல் குருவின் மேல் பாடிய பாடல்களை இறைவன் மேல் பாடிய பாடல்களாக கொண்டு அந்த வைணவ உலகம் 4000 அதை பாராட்டுவதும் மற்றொரு குரு சீடனுடைய பரம்பரைக்கு சிறந்த உதாரணம் என்று சொல்லி இம்மூவருடைய நிகழ்ச்சிகளை இன்றைய சிந்தனையின் பூர்த்தியாக்கி இத்துடன் இதை பூர்த்தி செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார் இந்த இது நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். நம்மாழ்வார், மதுரகிரி ஆழ்வார். அந்த வர நீங்க அந்த ஊருக்கு போங்க, திருக்குறுகூர் நம்பிக்கை பாருங்க. அந்த ஊருக்கு தாமிரபரணி நதி பக்கத்துல தான் இருக்காது, ரொம்ப திருநெல்வேலி பக்கம்தான். ரொம்ப சிறப்பு. நவ திருப்பதியில ரொம்ப சிறப்பான திருப்பதி அது. இந்த புளிய மரத்தின் கீழே தான் அவருக்கு வந்து ஞானம். அப்படியே ஒரு ஊருக்காக பாடுறாரு அவர் ஆழ்வார். இது நல்லா இருந்தது. ஓரிருக்கை சுருட்டிக்கொள் விரித்துக்கொள். ஆமா. இன்னொன்னு என்ன சொல்ல, இன்னொன்னு ராமானுஜர். ராமானுஜர் பிறந்த ஊரே போயிருக்கோம், காஞ்சிபுரம். அப்புறம் ஸ்ரீரங்கம் கோயில்ல உடையவர் சந்நிதின்னு இருக்கு, அதையும் பார்த்துருக்கேன். இந்த இன்னைக்கு வந்த கதை கேட்கறது எம்பெருமானார் அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அவரை. எத்தனை கிலோமீட்டர் பாருங்க போயிருப்பாருன்னு. கடைசியில அவர் வந்து அடுத்த செகண்ட் வந்து ஆசையுடையவர்களுக்கெல்லாம் ஆசிரியர்கள் கூடுமின்னு அந்த அந்த ரூலையே தகர்த்து எரிஞ்சிட்டாரு அவர். பாசிபிளி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் டீச்சர் தான் அவர். உடையவர் ஏன் சொல்றாங்க சார் அவரை? எல்லாம் உடையவர், இறைவனே அவர் தான் உடையவர். எம்பெருமானார்னே அவர் இன்னொரு பேர் அவருக்கு. உடையவர் சந்நிதின்னு தான் ஸ்ரீரங்கத்துல சொல்லுவாங்க. ஆமா, இறைவனே உடையவர் அவர் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ செல்வம், என்னம்மா கேட்டீங்களா? போன வாரமே சொல்லணும்னு நினைச்சேன். சரி. மக்கள் சொன்னீங்களா குரு சிஷியனை பத்தி நிறைய இருக்குன்னு சொல்லி. ஆமா. ஃபர்ஸ்ட் அப்பாவை நினைச்சுக்கோ. அப்பா இதுல பாதி கூட இல்ல. அப்பா குருவா இருந்தப்ப எவ்வளவு செஞ்சிருப்பாங்க. இன்னும் 30 வருஷம் கழிச்சும் அப்பாவை ஞாபகம் வச்சிருக்காங்க. 25 வருஷம் கழிச்சு போரூர் கோயில்ல வந்து அப்பா பேர் இருந்தது ஒண்ணு. எங்க ஹெட்மாஸ்டர் இருக்காங்க, எங்க ஹெட்மாஸ்டர் மாதிரி யாரும் கிடையாது. எங்க ஹெட்மாஸ்டர் தான் இவ்வளவு பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க, உடனே பார்க்க வந்தாரு. அடுத்தது துபாய்க்கு போகும்போது நிறைய பேர் வந்து பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, டெய்லி எங்க அப்பா வந்து எனக்கு ஹெட்மாஸ்டர் சொல்லிதான் வளர்த்தாங்க. அந்த பொண்ணு கம்பெனியில இருந்தது. ஒரு தடையாவது உங்க ஹெட்மாஸ்டர் என் கண்ணுல காட்டுங்கன்னு சொல்லிச்சான். துபாயில இருந்து வீடியோ கால் போட்டு காட்டினாங்க. இது எல்லாத்த விட அப்பா குருன்னா என்ன எவ்வளவோ சொல்லலாம், ஆனா நம்ம முன்னாடியே பிற்பாடா இல்ல. ஒரே ஒரு அப்பா சொல்லுங்க. நம்மளே பார்த்திருக்கோம் நிறைய இடத்துல வேண்டவங்க வேண்டாதவங்கன்னு பார்க்காம நமக்கு வேண்டவங்க கூட படிப்பு சொல்லி கொடுக்கறதுல அவ்வளவு கருணை காட்டி அவ்வளவு சொல்லி கொடுத்தாங்களே. அப்பா மேல கேஸ் போட்டு 15 வருஷம் நடந்தவங்க மாப்பிள்ள வீட்டுக்கு வராங்க. சொல்லி பண்ணமலையார் காலேஜுக்கு வேலை போட்டு கொடுக்க அழைச்சிட்டு போறாங்க. யாருமே செய்யாததான் அப்பா செஞ்சாங்க. நம்ம கடலூர்ல நமச்சிவாயம் டாக்டர் இருந்தாரு. எரியூர் ஸ்கூலு பசங்க வாத்தியார்னா யாரும் இதுவரையில என்ன இப்ப இறந்துட்டாரு. பணமே ஃபீஸே வாங்கினது இல்ல. இதை விட வேற சொல்றதுக்கு அடையாளம் இல்ல. அப்பாவும் சிறந்த ஆசிரியர் தான், அவர் கீழே படிச்சவங்களும் நல்ல சிறந்த சிறந்தவங்க ரொம்ப. அது இன்னொன்னு சொல்லுவாங்க, பணம் கொடுக்க கொடுக்க தீரும், கல்வி கொடுக்க வளரும். ஸ்கூல்ல வச்சோடனே வாய்ப்பாடு சொல்லுவான், சொல்லி கொடுப்பான். அப்பா சொல்லுவாங்க, உனக்கு இங்க கல்யாணம் ஆகும்போது 12 வாய்ப்பா கூட தெரியாது, இப்ப செல்லத்துக்கு சொல்லி சொல்லி 16ஆம் வாய்ப்பாடு வரலும் தராரா ஒப்பிக்கிறிய நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கல்வியும் குருவா இருக்கிறது ரொம்ப பெருமை. அதுவும் அப்பாவுக்கு இந்த பக்கத்துல நான் சொல்லவே வேண்டாம், அவ்வளவு பெருமை புகழ். ஆனா நீ குரு சிஷியரை அப்பாவுக்கு கீழே தான் நீ எவ்வளவு சொன்னாலும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, கண்டிப்பா. அப்பாவுடைய அருள் தான். கொடுத்தால் குறைவுபடாதுன்னு பாட்டு நீங்க சொல்றது. கொடுக்க கொடுக்க இப்ப அப்பாவுக்கும் குறைவு இல்லாம இருந்தாங்க, மத்த மாணவர்களுக்கும் குறைவு இல்லாம இருந்தாங்க. நமக்கு நிறைய அறிவு வரும் சொல்லி கொடுக்கன்னு சொல்லுவாங்க அப்பா. அதான் அப்பா தெரிஞ்சுட்டேன். நீ பேசுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. போன வாரமே சொல்லணும்னு நினைச்சேன். சரி சரி. ஃப்ரீயா போட்டு கொடுத்தது, அதனால உடனே சொல்றேன்.
நிறைய பேருக்கு இது நல்ல செய்தியா தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நல்லதுமா. சரி. ஐயா மாலை வணக்கம். வணக்கம் வணக்கம் சாய்ராமன். அம்மா அவர்களுடைய பாதம் பணிந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமான விஷயம். நம்மாழ்வார் பத்தி சொல்லும் போது நம்மாழ்வார் வந்து எங்கேயுமே போய் எதுவும் பண்ணல. அவரை தேடி எல்லாரும் வந்துட்டாங்க, காட்சி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இப்ப அம்மா அவங்க வந்து தங்களுடைய தந்தையார் பத்தி சொல்லும் போது என் மனக்கண் முன்னால ஒரு செகண்ட் அப்படி அவர் வந்து பரவாயில்லப்பா, நல்ல விஷயம் மூலியம் தான் நீங்க எல்லாம் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போன மாதிரி ஒரு பிரமை ஏற்பட்டது. ஒரு மிகச்சிறந்த விஷயம். அதாவது எந்த ஒரு மனிதருக்குமே முதல் குரு வந்து தந்தை தானே இல்லையா? அந்த 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 குருவின் ஸ்தானத்துல வந்து நீங்க வந்து இப்ப குருவா இருந்து இத்தனை பேருக்கு சொல்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். அம்மா அவங்க வந்து அதை ரொம்ப சரியான நேரத்துல சொல்ல வேண்டிய இடத்துல சபையில எல்லாரும் ஒரு தந்தைய எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான விஷயம். ரெண்டாவது கதைக்கு அப்படின்னு வந்தாச்சு அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப உயரிய கருத்துக்கள். அதாவது ஒரு தமிழ்ல ஜென்ரலா அந்த குரு சிஷ்யன் உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த குருவானவர் வந்து தன்னுடைய சிஷ்யன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பூனைக்குட்டிய அப்படி வாயில பூனை எப்படி கவிட்டு போகுமா அந்த மாதிரி குருவானவர் கவிட்டு போகணுமா. அதே மாதிரி இந்த சிஷ்யன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த குரங்கு எப்படி கவ்வுமோ அந்த மாதிரி வந்து விடாம பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒரு பிணைப்பு வந்து இந்த எண்கண்ணனுக்கும் திருமலை ஆழ்வாருக்கும் மத்தியில இருந்திருக்கு. அவர் வந்து இவரை விடாம பிடிச்சிட்டு இருக்கிறாரு, அவர் இவர் காயப்படாம கவிட்டு போயிருந்திருக்கிறாரு. இந்த குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இடையில ஒரு உறவு வந்து வலுவாய் இருந்தால் எந்த ஒரு சிஷ்யன் தன்னுடைய குருவினுடைய புகழை அருமையா பேணுவானோ அந்த குருவின் வாக்குக்கு இறைவனும் கட்டுப்படுவான் அப்படின்னு சொல்லி காமிச்ச அற்புதமான அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுடைய கதை. இன்னும் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம பேசணும் அப்படின்னாக்க இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமா பேசலாம். எப்படி நம்மளுடைய சைவ மரபுல வந்து இளமையாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் கட்டி இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோமோ ஒரு பர்டிகுலர் நாயன்மாருக்கு, அதே மாதிரி அந்த பக்கம் வந்து ஒரு ஒரு இளமை ஆக்குனதுக்கு ஒரு ஈக்குவலண்டா ஒரு ஆக்டிவிட்டி அங்கேயும். ஆமா. ரெண்டாவது வந்து ராமானுஜர் நடந்து வந்த அந்த விஷயம் நீங்க சொன்னது. ஒரு பக்கம் முதலி, இன்னொரு பக்கம் புறத்தாழ்வார். இவங்க 2 பேரும் தான் எனக்கு வந்து தடியும் பௌத்திரமும் அப்படின்னு சொல்லி சொன்னது. அதாவது அந்த தடியும் பௌத்திரமும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னால இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எப்படிலாம் ராமானுஜர் இதெல்லாம் அனுபவிச்சு சொல்லியிருப்பார் இல்லையா? எப்பொழுதுமே பவித்திரமா இருக்கக்கூடிய புறத்தாழ்வான் பிற்காலத்துல இருக்கு. அது ஒரு தனி ஸ்டோரி. நீங்க சொல்லுமா நேமா அதை கவர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. இந்த பக்கம் வந்து தடியா இருந்த முதலி எந்த அளவுக்கு வந்து ராமானுஜருக்கு ஒரு தடியா இருந்தார் அப்படிங்கிறத வந்து காமிச்ச ஒரு இன்டைரக்டான விஷயம். இதுக்கு மேல இந்த 18 தடவை நடந்து போயிட்டு ராமானுஜர் கத்துக்கிட்ட அந்த ஒரு விஷயம் அப்படின்னாக்க ஆக்ட் ஆஃப் பர்சவரன்ஸ் தான் இல்லையா? ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னாக்க இதை விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல இன்னும் அதே மாதிரி இந்த 18 முறை போய் கத்துக்கிட்டதுல நம்ம வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை பத்தி கூட ஒரு பாட்டுக்கு முறை கேட்கும் போது அந்த கோயில் மேல இருந்த அந்த ஆண்டி 17 தடவை ரிஜெக்ட் பண்ணிட்டு 18வது தடவை சொல்லி அவர் வந்து அந்த பாடல் அப்ப எல்லாம் ஏடு இல்லையா, அதை அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு. அந்த 18 அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான நம்பர் இம்பார்ட்டன்ஸ். அது வந்து ராமானுஜர். அதுக்கப்புறம் அந்த 5 குருமார்கள். ஒரு மனிதனுக்கு வந்து எத்தனை குரு வேணாலும் இருக்கலாம், நம்ம எத்தனை பேரை வேணாலும் குருவா பாவிக்கலாம். இன்னைக்கு எல்லாம் வந்து அந்த ஒரு கான்செப்டே இல்லாம போயிடுச்சு. எனக்கு ஒரு மாஸ்டர் அவர் தான், அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இல்லாம குரு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. இப்ப நீங்க சொல்லி இருக்கக்கூடிய சப்ஜெக்டே வச்சு பார்க்கும்போது ஏதோ எந்த ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தர் இருந்து கத்துக்கிறோமோ he becomes ultimately குரு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி குரு வந்து தன்னுடைய சிஷ்யனை குருவா பாவிச்ச ஒரு நிகழ்ச்சியும் இதுல பின்னால வரும்னு நினைக்கிறேன். நம்ம மோஸ்ட்லி நீங்க கவர் பண்ணுவீங்க இல்லையா? அதுவும் அதுல இருக்கு. எவ்வளவு
ரொம்ப ரொம்ப சிறப்பு சார். உள்ள போயாச்சு அப்படின்னாக்கா நேமா நான் இதை ஸ்டாப் பண்ண மாட்டேன். இதோட நன்றி நிறுத்திக்கிறேன். நீங்க நன்றி கவர் பண்ண 3 டாபிக்குமே சிந்தனையை எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டுடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. அற்புதம். நன்றி நன்றி இதோட நன்றி நிறுத்திக்கிறேன் நான். நன்றி நன்றி. நம்மாழ்வாரும் தெய்வ பிறவி தானே, அவரும் ஒரு தெய்வம் மாதிரி தானே ஆயிடுறாரு. மதுரகவி ஆழ்வார் பேசுறாரு. சோ மதுரகவி ஆழ்வார் அவரை ஒரு தெய்வமா நினைச்சுதான் அந்த பாடுறாரே ஒழிய, அதுவும் 4000 திவ்ய பிரபந்தத்துல சேர்த்துடுறாங்க. நீ ஆல்சோ கன்சிடர் அவருக்கு குருவே தெய்வம்னு வந்துருச்சு. அதான் குருவே தெய்வம். இத்துடன் முடிச்சுக்கலாமா? நீங்க டைம் ஆயிட்டது ரொம்ப. தேங்க்யூ சார். வெரி நைஸ். தொடர்ந்து குரு சீடர் சிந்தனையை ஞாயிற்றுக்கிழமை தொடர்வோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். செஷன் மட்டும் இப்ப நிறைவுறாங்க ஐயா. ஆனா சிந்தனை அடுத்த வாரம் வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கும். அற்புதமான ஒரு டாபிக். நன்றி நன்றி நன்றி. அற்புதம் ஐயா. நன்றி நன்றி.